ரெக்கார்ட போட்டீங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மார்கழி மாதம் 29ஆம் தேதி தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகத்தினுடைய 9வது முத்தமிழ்ச்சங்க நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா பல்கலைக்கழகத்திலே தமிழ், மொழியியல், நுண்கலை, யோகா போன்ற துறைகளில் பட்டம் பெற்றவர்கள், பட்டம் பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்ற மாணவர்களையும் அவர்களுக்கான நிறைந்த தேடல்கள் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக எங்களுடைய பெரும் மதிப்பிற்குரிய அண்ணாமலை கனடா வளாகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களால் இந்த முத்தமிழ் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். இந்த முத்தமிழ் சங்கத்தை அவர் உருவாக்கியதனுடைய நோக்கம் பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து பல்துறை சார்ந்த ஆளுமை உள்ளவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி அந்த கருத்துக்களை நாங்கள் பெற்று பல மேடைகளிலே பேசுவதற்கும் பல்வேறுபட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதுவதற்கும் ஒரு களமாக இந்த முத்தமிழ் சங்கத்தை அவர் அமைத்தார். பேராசிரியரால் உருவாக்கப்பட்ட இந்த முத்தமிழ் சங்கம் திருத்துளி பெருவெள்ளம் போல வளர்ந்து பல மாணவர்கள் ஆய்வு கட்டுரைகளை எழுதுவதற்கும் பேச்சாற்றலை வளர்ப்பதற்குமான ஒரு களமாக அமைந்திருப்பதனை நாம் காண்கின்றோம். அந்த வகையிலே நமது பேராசிரியருக்கு இந்த அவை நிறைந்த சபையிலே வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு வளமை போல இன்றும் 2 ஆளுமை நிறைந்த பேச்சாளர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்தியாவிலே இருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். உத்தியலுகர எண்ணும் பெயர் புணர்ச்சி தொல்காப்பியம் நன்னூல் ஒப்பீடு என்ற தலைப்பிலும், எங்களுடைய டாக்டர் வரதராஜன் ஐயா அவர்கள், ராமன் ஐயா அவர்கள் வைணவமும் தமிழும் என்ற தலைப்பிலும் உரையாற்ற இருக்கின்றார்கள். உங்களைப் போல் அவர்களுடைய உரையை நானும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த சபையிலே இருக்கின்ற அனைவரையும் வணங்கி வளமை போல இந்த நிகழ்வினை எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் தொகுத்து வழங்குவார் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். எல்லோருக்கும் பணிவான வணக்கம். பேராசிரியர் பாலசுந்தரம் பேசுகின்றேன். இது எங்களுடைய ஒரு அரங்கு. இது எங்கள் என்று கூறுகின்ற பொழுதோ அண்ணாமலை கனடா வளாகத்தினுடைய மாணவர்கள், பட்டதாரி மாணவர்கள், பேராசிரியர்கள், எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்று வெளியில் இருக்கின்ற மாணவர்கள், எங்களோடு இணைய காத்திருக்கின்ற மாணவர்கள், அது மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலே உள்ள தமிழ் பேராசிரியர்கள், மொழியியல் பேராசிரியர்கள், வரலாற்று பேராசிரியர்கள், இந்த 3 துறை சார்ந்த அறிஞர்களை நாங்கள் வரவழைத்து ஒவ்வொரு மாதமும் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 9 மணிக்கு இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கருத்தரங்கின் மூலம் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய நாட்டிலே, கனடா நாட்டிலே வாழுகின்ற தமிழார்வம் உள்ள பலர் சிறந்த பேச்சாளர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றவர்கள் கனடாவில் இயங்குகின்ற அனைத்து சங்கங்களிலும் இருக்கின்றார்கள். எங்கு போனாலும் அவர்களே மேடையிலே நிற்கின்றார்கள் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் மீண்டும் புத்துயிர் பெற இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இன்றைய கருத்தரங்குக்கு வருகின்றோம். முத்தமிழ் சங்கம் இயல், இசை, நாடகம் என்ற அடிப்படையிலே 3 துறை சார்ந்ததாகவும் இந்த கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடகம், இசை, நடனம், இயல் என்ற அடிப்படையிலே இவையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு வித்தியாசமான முறையிலே சமயம் சார்ந்ததாக அமைகின்றது. அதனை நாங்கள் இன்று எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக எங்களுடைய முதுகலை ஆசிரியர், முதுகலை பட்டம் பெற்ற ஒரு அறிஞர், மருத்துவர் என்று கூறுகின்ற பொழுதும்
அவர் உளவியல் சார்ந்த ஒரு மருத்துவர். நான் சங்க இலக்கியம் படிக்கின்ற பொழுது அவரை இழுத்துக் கொள்வேன். ஏனென்றால் சங்க இலக்கியமே சங்கால மக்களுடைய உளவியலை பேசுகின்ற ஒரு இலக்கியம். அந்த வகையில் அவர் மாணவனாக இருந்தார், எங்களோடு உடனாசிரியராகவும் இருந்து எங்கள் எல்லோரையும் வழிப்படுத்தியவர். எனவே இந்த அரங்கு அடுத்ததாக இங்கே பேச வருகின்றார் ஒரு மிகப்பெரிய இளைஞர். ஆனால் அவருடைய பயோடேட்டா அவருடைய தன் விவர குறிப்பு 22 பக்கங்கள். வயதோ 41. சரி, வயதோ 41, பக்கங்களோ 22. அந்த வகையில் நான் படித்து பார்த்தேன். அவர் உறங்கியிருப்பாரோ தெரியவில்லை. அந்த வகையில் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய உரையை கேட்பதிலே நான் தினமும் அவர் ஏதோ ஒரு அரங்கில் இருப்பார். கல்லூரியில் படிப்பதை விட தினமும் ஒரு அரங்கிலே அவர் பேசிக்கொண்டிருப்பதை நான் அவதானித்துக் கொண்டு வந்தேன். ஆனபடியால் தான் அவரை அழைத்தேன். நான் என்னை போலத்தான் அவரும் எங்கே ஒரு இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு அருவர். எனவே நாங்கள் சம்பிரதாயபூர்வமாக பாரதிதாசன் பாடலோடும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எங்கள் தமிழ் பற்றி அவர் பாடிய பாடல் ஒரு பகுதி. தமிழ் எங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டோ தமிழருக்கு புவி மேலே. தமிழங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டோ தமிழருக்கு புவி மேலே. தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம், தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம். தமிழுண்டோ தமிழ் மக்களுண்டோ இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்லதொண்டோ. தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் பெல்க பெல்க என்று தினம் பாடு. தமிழ் எங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டோ தமிழருக்கு இப்போது மேலே. நன்றி, வணக்கம். இப்பொழுதோ எங்களுடைய முதல் பேச்சாளர் பாலசுப்ரமணியம் அவர்களை அழைக்கின்றேன். அவரை பற்றி சிறிய அறிமுகம், 22 பக்கம் என்றாலும் ஒரு 2 பந்தியிலே அவரை பற்றி கூறலாம் என்று முறைகின்றேன். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர். வயதோ சொல்லிவிட்டேன், இளைஞர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இலக்கியங்களில் நெய்த நில வாழ்வியலும் சமூக உறவுகளும் என்ற துறையிலே என்ற தலைப்பிலே ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். அந்த நூலும் வெளிவந்திருக்கின்றது. அதில் சிறப்பு என்னென்றால் கூனா ஞானசம்பந்தன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிகப்பெரிய அறிஞர், சிறந்த கலைஞர். சரியா, அத்தகைய ஒரு பெருமகனிடம் அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டது அவரை செம்மைப்படுத்தியிருக்கொண்டு நினைக்கின்றேன். இவர் தொடர்ச்சியாக, அவரே சொன்னாரல்லோ தொடக்கத்தில், தொடர்ச்சியாக சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா முதலிய பல நாடுகளிலே, தமிழகம் பல இடங்களிலே கருத்தரங்குகள், நூல் வெளியீடுகள். இவர் ஒரு கவிஞர், நாடகர் என்றெல்லாம் அவர் பல்துறை சார்ந்தவர். இதிலே பங்கு பெற்றுகின்ற ஒரு ஓயாது தமிழுக்காக பாடுபட்டு கொண்டு வருகின்ற ஒருவர். எழுதிய நூல்கள், பதிப்பித்த நூல்கள், தொகுத்த நூல்கள் என்று இவருடைய ஆக்கங்களை வாய்ப்படுத்திக் கொள்ளலாம். இவற்றுக்கு மேலால இதழியல் துறையிலே ஈடுபாடு பட்டிருக்கின்றார். தினமலர், ஆனந்த விகடன், தமிழ்ச்சுடர், தனவணிகன் முதலான இதழ்களிலே இவர் உதவி ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். அதை நெறிப்படுத்துவராகவும் இருந்திருக்கின்றார். ஒரு நடிகர், மேடை நடிகர், அது மட்டும் இல்லாமல் நாடக தயாரிப்பாளர். இதற்கு மேல அலைவரை எனக்கு ஏன் பிடிக்கும் என்றால், தெருக்கூத்து, ஒயிலாட்டம், பறையாட்டம், களியலாட்டம், களியல் என்றால் வசந்தன், களியலாட்டம், செண்டை மேளம் முதலான இசைக்கருவிகளிலேயும் வல்லவர், நல்லவர். அந்த வல்லவரை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னால் இவர் இந்த பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் செய்கின்ற மாணவர்களுக்கு தெரியும். அங்கு கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் பண்ண ஜேர்னல்லாம் எழுதினதான் எடுத்துக்கொள்வார்கள்.
அவ்வாறு இவர் 16 ஒருவர் உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணுங்க. அவ்வாறான கிராண்ட் கமிஷன் அனுமதி செய்த யார் ஓ பண்ணிட்டீங்க? டாக்டர் பாலாவோட ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். கிராண்ட் கமிஷனுடைய அப்ரூவல் செய்யப்பட்ட அந்த ஜேர்னல்களில் 16 கட்டுரைகள் எழுதினார்னா பெரிய விஷயம், சரிதானே? அதுபோல் 50க்கும் மேற்பட்ட வேறும் ஆய்வு இதழ்களையும் எழுதியிருக்கின்றார். பல விருதுகள் கட்டாயம் கிடைத்தான் இருக்க வேணும். பல விருதுகள், அதில் ஒன்று தாய்மொழி செம்மல், அதை மட்டும் சொல்லிவிட்டு அங்கால் போகின்றேன். 10 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். 4 தொகுப்பு நூல்கள், பதிப்பித்த நூல்கள் 2. இத்தகைய அறிவு புலம் மிக்க எங்களுடைய பாலசுப்ரமணியம் ஐயா பேராசிரியர் இவர் பச்சையப்பன் கல்லூரி இப்பொழுது தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களுடைய நண்பர், அன்பர், அறிஞர், நாடகர், நடிகர், வாருங்கள், உங்களுடைய உரையை தாருங்கள். மிக்க நன்றிங்க. கேக்குதுங்களாங்க பேசுறது? உரையாற்றுங்க, நன்றாக கேட்கிறது, உரையாற்றுங்க. நன்றிங்க, நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க. தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அங்க இருக்கிற அண்ணாமலை கனடா வளாகம் நடத்தும் இந்த கலை இலக்கிய ஆய்வரங்கில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே ரொம்ப அகம் மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் தொல்காப்பியம் பற்றி யாரும் மியூட் பண்ணாம இருக்காங்க. வால்யூமை கூட்டி விடுங்க. நான் எல்லாரையுமே மியூட் பண்ணிட்டேன். இல்லங்க, பாலா சார் மியூட் ஆகல, பிரபாஸ் மியூட் ஆகல. இப்ப பேசலாமாங்க? இப்ப சரியா இருக்குங்க, இப்ப சரியா இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இங்க இருக்கக்கூடிய சான்றோர்கள் மத்தியில நான் பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பாலாயி அவர்கள் தொல்காப்பியம் பத்தி என்னிடம் பேச கேட்டாங்க. அப்ப எனக்கு தொல்காப்பியத்துல நிறைய செய்திகள் இருக்கு. ஏன்னா நம்முடைய தமிழ் இலக்கண மரபுல ரொம்ப தனித்துவமான ஒரு நூல் தொல்காப்பியம். அதுல எதை பேசுறது அப்படிங்கிறப்ப, நான் பெரும்பாலும் தொல்காப்பியம் பாடம் நடத்துகிறப்ப சமகாலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி கற்றக்கூடிய ஆய்வாளர்கள், இளங்கலை முதுகலை படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு இந்த எண்கள் பற்றியான புணர்ச்சி பற்றியான புரிதல் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய சிக்கலா இருந்தது. நிறைய மாணவர்கள்ட்ட பாடம் நடத்துகிற போது சில பேர் அவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தம்பி 1 கூட்டல் 1 ஒவ்வொன்று அப்படின்னு எப்படி வந்தது, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வந்தது. அப்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. எப்படி இது வந்திருக்கும்? 900ங்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்தது? 9 100 எப்படி 90ஆக வந்தது? இப்படிங்கான விஷயங்கள் நிறைய இருந்தது. அப்ப நான் ஏற்கனவே நமக்கு தொல்காப்பியம் அதை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கு. அதுக்கு அடுத்து தமிழ்ல முக்கியமான எழுத்தலக்கண நூலாக சொல்லப்படக்கூடிய நன்னூல். ஏன்னா நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தை பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலக்கண நூல். அப்புறம் நேமிநாதமும் எழுத்து சொல் பத்தி பேசக்கூடிய அது குணவீர பண்டிதர், இது பவணந்தி முனிவர் எழுதிய நூல்கள். அப்ப எனக்குள்ள ஒரு சிந்தனை என்ன வந்துச்சுன்னா, இந்த தலைப்புல பேசினா என்ன, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்னு. சமீப காலமாக பொருளதிகாரம் பத்தி நிறைய பேசுவோம். அது இலக்கிய கோட்பாடு, இலக்கிய கொள்கைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளதிகார நூல் அது. அப்ப எழுத்து இலக்கணத்தை பத்தி நம்ம இந்த மாதிரியான எண்கள், ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய எண்களை பயன்படுத்துறோம். 1 2 3 அப்படின்னு நிறைய பயன்படுத்துறோம். எண்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கையும் இல்லை. அப்ப இந்த சூழல்ல நம்முடைய பண்டை தமிழ் இலக்கண மரபுல எண்கள் பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு வழக்கத்துல என்ன இருக்கு, பிற்காலத்துல சொல்லப்பட்ட நன்னூல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தலைப்பு கொடுத்த உடனே என்னால இந்த கட்டுரையை ஒரு 15 பக்கம் தான் ஐயா கேட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு 66 பக்கம் வந்துருச்சு. ஒரு 2 நாள்ல உட்காந்து கட நான் தட்டச்சு பண்ணிட்டேன். இந்த கேள்வி, இந்த தலைப்பு கொடுத்ததுனால இப்ப அது நூலா வெளிவருது அடுத்த வாரம். இதுக்கு ஐயா அவர்களுக்கு, பாலாயி அவர்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். அவர் கேட்கல, தொல்காப்பியத்தை கேட்கலைன்னா ஒரு 66 பக்கத்துக்கு இப்படி ஒரு குறு நூல் உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது. முதல்ல ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த குற்றியலுகர எண்ணுப்பெயர் புணர்ச்சி, தொல்காப்பியம், நன்னூல் ஒப்பீடு, இதுதான் என்னுடைய தலைப்பு.
ஆஹ் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 இலக்கணமாக அமைந்திருந்தாலும் பொருளதிகாரத்தில் கூடிய செய்யுளியல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா யாப்பையையும் அடுத்து ஓமவியல் வந்து அணியையும் விளக்கி சொல்லுது. அதனால அது என்ன சொல்லுவாங்க, 5 இலக்கண நூல்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, வெளிப்படையா யாப்பையும் ஓமவியலை பேசலைன்னுவாங்க. ஆனா செய்யுளியல் வந்து யாப்பையும் ஓமவியலை பேசுறதுனால தொல்காப்பியத்தை நம்ம 5 இலக்கண நூலாக நம்ம வந்து வரையறுக்கிறோம். பிற்காலத்துல யாப்பு அப்படிங்கிற ஒரு தனி இலக்கணமாகும், அணி அப்படிங்கிற தனி இலக்கணமாகும், தனி வகைமைகளாக நூல்களாக அது பரிணமித்துச்சு. இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதுகலை படிக்கிற மாணவர்கள் வந்து தொல்காப்பியம் படிப்பாங்க. இளங்கலையில வந்து 5 இலக்கணம் பாடமா இருக்கும். ஒன்று நன்னூல், அதுல எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், யாப்பருங்கல காரிகை, அப்புறம் தண்டி அலங்காரம், நம்பியக பொருள், புறப்பொருள் என்பாமலை. இந்த 5 இலக்கண நூல்களை இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல இது பாடமா வச்சிருப்பாங்க. இது சிறப்பு தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு இருந்தாலுமே யாருமே வந்து தொல்காப்பியத்தை நன்னூலை ஒப்பிட்டோ, தொல்காப்பிய பொருளதிகாரத்துல அகத்திணையல் அப்புறம் அங்க இருக்கிற களவியல் கற்பியல் மையமா வச்சு நம்பிய பொருளை ஒப்பிட்டோ பெரும்பாலும் பாடம் நடத்துறது இல்லை. தேர்வு கண்ணோட்டத்தோடய அவங்க படிப்பாங்க. பொருத்தி பார்க்குற, ஒப்பீடு செய்யக்கூடிய இந்த வாசிப்பு முறை இன்னைக்கு சமகாலத்தில் குறைஞ்சு போச்சோ அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. நிறைய பேர் மொழியியல் நோக்கில் தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய தொல்காப்பியத்தை இலக்கண நூல்களில் மொழியியல் நோக்கில் ஆராய்ச்சி செஞ்ச மிக முக்கியமான ஆய்வறிஞர் சேவை சண்முகம். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிதம்பரத்தில் பேராசிரியர் இருந்தார். ஏன்னா இன்னைக்கு வந்து மொழியியல் துறையில் இப்படியான பார்வையோட இலக்கணங்களை ஒரு மொழியியல் பார்வையோட அணுகணும் அப்படிங்கிற பார்வையை முன்வைத்த மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து தமிழ்ல ஒரு 2 நூல் எழுதியிருக்கிறார். ஒன்று வந்து எழுத்திலக்கண கோட்பாடு, இன்னொன்று சொல்லிலக்கண கோட்பாடு. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க நூல்கள். இந்த நூல் என்ன பேசுது அப்படின்னா, தொல்காப்பியம், வீரசோழியம், நேமிநாதம், நன்னூல், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், சுவாமிநாதம், இந்த 9 இலக்கண நூல்கள்ல எழுத்திலக்கணமும் சொல்லிலக்கணம் எப்படி கோட்பாடு அடிப்படையில விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை வந்து அவர் செஞ்சிருக்கிறார் அந்த நூல்கள் வாயிலாக. அப்ப இந்த நூல்கள் அடிக்கடி நான் பாடம் நடத்துறப்ப சொல்லுவேன். ஆனா இருந்தாலும் என்ன அப்படின்னா, அந்த நூல்ல கோட்பாடு சார்ந்து இருக்குமே தவிர ஒப்பிட்டு தனியாக ஒரு அட்டவணை வடிவத்திலேயோ இதுல என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிற பத்தியோ அந்த நூல் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு மொழியியல் நோக்கில் பார்த்ததுனால இது ஒப்பிட்டு அட்டவணைப்படுத்தி ரெண்டுக்குமான தொடர்பு மாற்றத்தை பத்தி அதிகமா அவர் சொல்லலை. அப்ப இந்த இந்த இடைவெளியை வந்து நம்ம பயன்படுத்தி இதுல நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுல நான் இந்த இந்த இது எடுத்தேன். அதுல பாத்தீங்கன்னா எழுத்ததிகாரத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நன்னூலார் சொல்லாத ஒரு விஷயத்த, ஏன்னா நல்லூர் பிற்காலம் இருந்ததுனால தொல்காப்பியர் என்ன பண்ணிக்கிறாரு, குற்றியல் ஊரக புணரியல் அப்படின்னு ஒரு தனித்த இயலை உருவாக்குறாரு. இது ரொம்ப வியப்பு. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த 9 அதிகாரத்துல குற்றியல் ஊரக புணரியலுக்குன்னு ஒரு இயலை கொடுக்கும்போது, அப்ப தொல்காப்பியர் காலம், அவர் வாழ்ந்த காலம், அவருக்கு முன்னாடி வந்து குற்றியல் ஊரக பெயர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தனித்த இயலை வந்து உருவாக்குறாரு. உருவாக்கி அதுல புணர்ச்சி விதிகளை பேசுறாரு. ஆனா இவர் வந்து உயிர் மயங்கியல குற்றியலுகரத்தை பத்தி பேசல. ஆனா பின்னாடி வந்த நன்னூலார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த குற்றியலுகர புணரியல்ல பேசப்பட்ட அந்த குற்றியலுகர எண்ணு பெயர்களை நன்னூலார் வந்து உயிரீற்று புணரியல்ல பேசுறாரு. ஏன்னா இது வந்து நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்து வந்ததுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உயிரீற்று புணரியல்ல பேசுறாரு. இது ஒரு பெரிய மாற்றம். ஒருவேளை கால இடைவெளி அடிப்படையில இவர் விரிவா பேசினதை அவர் சுருக்கி வந்து சொல்றதுக்கான சில சூழல்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப பின்னாடி வந்த இந்த நன்னூல்ல ரொம்ப குறைவா வந்து பேசப்பட்டிருக்கு. இப்ப தொல்காப்பியர் என்ன பண்றாரு அப்படின்னா 47 நூற்பாக்கள்ல இதை பேசுறாரு. இதை மட்டுமே, அதாவது எண்ணு பெயர்களை மட்டுமே பாத்தீங்கன்னா குற்றியலுகர எண்ணு பெயர்ல ரொம்ப பெரிய பகுதி இதுதான். 10 அப்படிங்கிற எண்ணுல தொடங்கி கடைசியாக எண்ணு பெயர் வந்து மா என்ற அளவு பெயரோட புணர்தல் வரைக்கும் ஒரு 47 நூற்பாக்கள்ல இந்த குற்றியலுகர எண்ணு பெயர் புணர்ச்சியை அவர் பேசுறாரு. இப்போ வந்து நீங்க அது ஸ்கிரீன் பண்ணலாம் மேடம். அந்த அம்மா அந்த பிடிஎஃப் ஸ்கிரீன் பண்ணலாம், பார்வைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். ஸ்கிரீன் பண்ணி இதுல வந்து அவரு இந்த மாதிரி ஒரு 47 நூற்பாக்கள்ல பேசும்போது ரொம்ப பெரிய பகுதியாக இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஏன் வந்து குற்றியலுகர எண்ணு பெயர்களுக்கு தொல்காப்பியர் முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறதா இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க சார். அப்படியே 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 மேல வாங்கம்மா. தொல்காப்பிய எழுத்ததிகாரம் குற்றியலுகர எண்ணு பெயர் புணர்ச்சின்னு இருக்கு பாருங்க. அப்படியே மேல கொண்டு போங்கம்மா.
இன்னும் 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 கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க, கீழே வாங்க. அதுல தலைப்பு இருக்கும் பாருங்க, அப்படியே. இதுல பாத்தீங்கன்னா, அதுல பாத்துருங்க, தொல்காப்பியம் வந்து கொஞ்சம் கீழே. இது வந்து நன்னூல். நன்னூல்ல என்ன அப்படின்னா, இந்த எண்கள் பாத்தீங்க அப்படின்னா 1 முதல் 10 ஈராக உள்ளடைய எண்ணு பெயர்கள். 7 அப்படிங்கிறது என்னன்னா, குற்றியலுகரத்துக்கு தனியா வந்து நன்னூல் எழுத்ததிகாரத்துல முதல் பகுதியிலேயே வந்து குற்றியலுகாரம் என்ன அப்படின்னா என்ன, அதனுடைய 6 வகைகளை பத்தி தொல்காப்பியர் பேசுவாரு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல 7ங்கிற எண்ணை தவிர மீதி இருக்கக்கூடிய 9 எண்கள் வந்து குற்றியலுகரமா இருக்கு. இது வந்து தொல்காப்பியமும் இது மாதிரி விரிவா அவங்க போடல, வகைக்குள்ள அடக்கிக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, 1ங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். வள்ளெழுத்து மேல உகரம் ஏறி வர்றத குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அந்த ஈற்றெழுத்துக்கு முன்னாடி இருக்கிற அயல் எழுத்தை வச்சு நாம வந்து இது குற்றியலுகரத்துடைய வகைமையை கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, குசுடு துபுரு, கசட தபர மேல உகரம் ஏறி வந்து குசுடு துபுரு அப்படின்னு வரும். அதுல வந்து 1ங்கிறது 1க்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வந்து ஞங்கன நமனல மெல்லெழுத்தா வர்றது, அதனால இது மென்தொடர் குற்றியலுகரம். 2ங்கிறதும் 2க்கு முன்னாடி இருக்கிற எழுத்து, அயல் எழுத்துனா இறுதி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து, அதுல மென்தொடர் குற்றியலுகரம். 3ங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். 4 என்கிற எண் வந்து மென்தொடர் குற்றியலுகரம். 5 என்கிற எண் மென்தொடர் குற்றியலுகரம். 6 என்பது குற்றியலுகர எண், அந்த எழுத்து ரூக்கு முன்னாடி நெடில் இருக்கிறதுனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். 7 வந்து வள்ளெழுத்து மேல உகரம் ஏறி வராதனால அதை முற்றியலுகரம்னு சொல்றோம். இதுதான் குற்றியலுகரத்துக்கும் முற்றியலுகரத்துக்குமான வேறுபாடா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த 6ங்கிறது வந்து நெடில் தொடர். இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும். நெடில தவிர குறியிலோட குற்றியலுகரம் வராது. அப்படி வந்தா அதை வந்து நம்ம முற்றியலுகரம்னு சொல்லணும். இதுதான் இந்த 2க்குமான வேறுபாடு, குற்றியலுகரத்துக்கும் முற்றியலுகரத்துக்குமான வேறுபாடு. 8 என்பது வன்தொடர் குற்றியலுகரம். அந்த டா வந்ததுனால அது வன்தொடர். 9 என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். தூக்கு முன்னாடி பா இருக்கிறதுனால இப்பு கூட்டல் ஆ. அப்ப குற்றியலுகர அந்த தூக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கிறதுனால அது உயிர் தொடர் குற்றியலுகரம். 10 வந்து வன்தொடர் குற்றியலுகரம். இவை எல்லாமே நிலைமொழியா இருந்து வருமொழியோட புணரக்கூடிய அடையும் மாற்றங்களை எண்ணு பெயர் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எண்ணு பெயர்கள் எல்லாம் நிலைமொழியில இருக்கும்போது வருமொழியாக எண்கள், நிறை பெயர்கள், அளவு பெயர்கள் இது எல்லாம் சேரும்போது என்ன விதமான புணர்தல் மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிற 12 நூற்பாக்களே பேசி முடிச்சிடறாரு. எங்க அப்படின்னா உயிரிற்று புணரியல்ல. இதுல என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, தொல்காப்பியர் பேசிய 47 நூற்பாக்களை பிற்காலத்துல வந்த பவனந்தி முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா 12 நூற்பாக்கள்ல சுருக்கி சொல்லிடுறாரு. அடுத்து கீழே வாங்க மேம். அடுத்து அம்மா அப்படியே எடுத்துட்டு போங்க. அம்மா கேக்குதுங்களா? சார் கேக்குது. அடுத்து கீழே வாங்கம்மா. கீழே அட்டவணை மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகே. அட்டவணை அப்படியே கீழே வாங்க. ஓகே, கொஞ்சம் இந்த அட்டவணையில நான் இதா இந்த அட்டவணை தாங்க. இந்த அட்டவணை இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து ரொம்ப இதுல என்னென்ன இருக்கு, தொல்காப்பியத்துல குற்றியலுகர புணரியல்ல என்ன இருக்கு, நன்னூல் எழுத்ததிகாரத்துல உயிரீற்று புணரியல்ல என்ன இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல ஏன் குற்றியலுகர புணரியல்ல தனியாக நன்னூல்ல எழுத்ததிகாரத்துல பவனந்தி முனிவர் உருவாக்கல, ஆனா தொல்காப்பியர் வந்து அதை உருவாக்கியிருக்கிறார். ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஆய்வு. இதுல 10ல இருந்து தொடங்குறாரு தொல்காப்பியர். 10ன் முன் எண்ணு பெயர்கள் புணரு முறை. 10 முன்னாடி 1 வந்துச்சுன்னா அது 11ஆ மாறுது. அது எப்படி மாறுது அப்படிங்கிறத இதுக்கான அந்த இலக்கணத்தை கொடுக்கப்படும். இதே விஷயத்த நன்னூலாரும் பேசுறாரு. 10 9ன் முன் பிற எண்கள் எப்படி வந்து புணருது அப்படின்னு. இது கொஞ்சம் பொறுமையா அதை நம்ம படிச்சு பாக்குறப்ப எப்படி மாறுதுங்கிறதுக்கு சான்றுக்காக பாருங்க. 10 கூட்டல் 1 நிலைமொழியில 10 என்ற எண் இருந்து வருமொழியில 1 என்ற எண் வந்தால் நிலைமொழியில ஈற்றில் இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மை கெட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இடையில இன் என்ற சாரியை வருகிறது. அப்ப 10 கூட்டல் இன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி 10 கூட்டல் 1 வந்து 11 வந்துருது. இதுதான் 10 கூட்டல் 1 எப்படி 11 வந்துச்சு அப்படிக்கான விளக்கம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா உரையாசிரியர்கள் வந்து நான் பின்னாடி மதிப்பீடுல சொல்லியிருக்கிறேன். உரையாசிரியர்கள் தொல்காப்பியர் வந்து உரை எழுதல, நூறுபா மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. அப்ப அதுக்கு பொருத்தமான சான்றுகள் விளக்கம் கொடுக்கப்படுதா அப்படின்னா உரையாசிரியர்கள்ட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. அது 2 3 உரைகளை பாக்குறப்ப நமக்கு அது தெரிஞ்சது.
அப்ப இந்த 10 கூட்டல் 1 11 தான் சொல்லணும். அதான் இலக்கண மரபு. 11 சொல்ல முடியாது. அப்ப அதுக்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க 10 கூட்டல் 8 அதே மாதிரியான விதி தான். இதெல்லாம் 2 விதமா தொல்காப்பியரும் நன்னூலாரும் பண்றாங்க. என்ன அப்படின்னா அதே 10 கூட்டல் 1 11ன்னு நன்னூல்லே சொல்லுது. இங்கே வந்து சொல்லப்படுது. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீழே புதுசா ஒண்ணு சொல்றாரு பாருங்க நன்னூலார். 10 கூட்டல் 1ங்கிறது இவர் இன்சாரியை வரும்னு தொல்காப்பியர் சொல்றாரு. நன்னூலார் என்ன சொல்றாரு, இற்றுச்சாரியையும் சேர்த்துக்கலான்னு சொல்றாரு. அப்ப 11ன்னு சொல்லலாம் 11ன்னு சொல்லலாம்னு நன்னூலார் சொல்றாரு. அப்ப இந்த 11ன்ற வார்த்தை தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறதா இங்க முக்கியமான ஆய்வு. அப்ப இன்னைக்கு வழக்குல பாத்தீங்கன்னா 11 தான் சொல்றோம். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்ப இன்னைக்கும் வழக்குல இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த 11ங்கிற சொல் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணத்து மேல இருக்கக்கூடிய அக்கறை இல்லாதனால நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்கள்லையும் வார்த்தைகளையும் இலக்கணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம மொழியை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப இந்த 11 எப்படி 10 கூட்டல் 1 11 வந்துச்சு, யாருக்கு இதுக்கு இலக்கணம் வகுத்தாங்க, எங்க இதுக்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி வந்து 10 கூட்டல் 1 11 வந்துச்சு அப்படின்னா நம்ம தொல்காப்பியத்துல குற்றவியல் புணரியல்லையும் நன்னூல்ல உயிரிற்று புணரியலையும் இதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு தமிழ்ல. அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அடுத்து பாருங்க 10 கூட்டல் 8 18ன்னு வந்திருக்கு. அதே தான், அதே விதி, பொது விதி. நிலைமொழி ஈட்டுல கூடிய 10 இறுதி போய் உயிர்மை போயிருச்சு, இடையில இன் சாரிய வந்திருக்கு, 10 கூட்டல் 8 18ன்னு வந்துருச்சு. இந்த விதியை போன்று இது 2 தான் வந்து அவங்க சான்றுகளா காட்டக்கூடிய ஒரே அசல் 2 போட்டுட்டு மீதிய நீங்களே இதே மாதிரி 1லிருந்து 10 எண்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கங்க சான்றுகளை அப்படின்னு கொடுத்துட்றாங்க. விலாவரியா கொடுக்கப்படலை. இந்த விதியை போன்றே 13 14 15 16 17 அப்படிங்கிற எண்களும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிடும். அது எப்படிங்கிறத நாம வந்து அடுத்தடுத்து நம்ம போட வேண்டியது. அதே மாதிரி கீழே பாருங்க 10க்கு முன்னாடி 1000 புணர்தல். 1000ங்கிற சொல் 10,000ங்கிற சொல் எப்படி வந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் மேலே கீழே வாங்கம்மா. 10 என்ற சொல் நிலைமொழியில இருந்து வருமொழியில 1000ன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரிதான் 10ல இறுதி ஈற்று உயிர்மை கற்றும் 10 கூட்டல் 1000ன்னு வந்துடும். இதுல ஒரு விதி இருக்கு. இதுல நல்லா இலக்கணம் படிச்சவங்க தான் இதை புரிஞ்சுக்க முடியும். உரை எழுதுறவங்க என்ன பண்றாங்க, 10 கூட்டல் 1000 10,000 போட்டுறாங்க. இடையில எப்படி இன்னொரு இத்து வந்துச்சுங்கிறதா நமக்கு தேவை. இந்த மாதிரி விரிவா இலக்கண நூல்ல கிடையாது. இப்ப நான் அது போட்டிருக்கிறேன், நானே வந்து அதை உருவாக்கி இருக்கிறேன். அவங்க என்ன நிறைய இலக்கண நூல்ல என்ன பண்றாங்க, 10 கூட்டல் 1000 இறுதி போயிரும், 10,000 10,000 போட்டுருவாங்க. இடையில இத்து வந்ததுக்கு ஒரு இலக்கண விதி இருக்கு. அது என்ன அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் அப்படின்னு ஒரு விதி. அப்ப 2 ஒற்றா மாறுது. பா இத்து அப்புறம் ஒரு இத்து வந்து 10,000 வரும். அப்ப இன்னைக்கும் 10,000 அப்படிங்கிற சொல்லு வழக்கத்துல இருக்கு. நம்ம பாக்குறோம் 10,000 ரூபாய் கொடு, 10,000 பேசுனீங்களா அப்படிங்கிற அந்த 10,000 சொல்லு வந்து இன்னைக்கு நம்ம வழக்குல பயன்படுத்திருக்கிறோம். ஆனா இந்த வழக்கு எங்க இருந்து எடுக்கப்பட்டது, எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிறதா நம்ம இலக்கணம் சொல்ல. அதே தான் இதுல ஒரே இது நன்னூலார் கூடுதலா சொல்றாரு பாருங்க. 10 கூட்டல் 1000 10,000 சொல்றாரு. எப்படி இங்க 10,000 சொல்லுது, எப்படி 16,000 வந்துச்சு? அப்ப யார் இந்த விதியை வந்து மாத்துனாங்க? ஒருவேளை இந்த சொல் பவனந்தி முனிவர் காலத்துல பிற்காலத்துல வந்துச்சா? 10 கூட்டல் 1000 அவர் 16,000ங்கிறாரு. இங்க வந்து இன் சாரியை இடையில வருது. அப்புறம் இற்று சாரியம் அவர் போடுறாரு, 18,000 சொல்றாரு. ஆனா 18,000 சொல்லி இன்னைக்கு வழக்கத்துல கிடையாது, 10,000ங்கிற சொல்லுதான் வழக்கத்துல இருக்கு. அப்ப இதே மாதிரி 9 நிலைமொழியா இருந்து இன்சாரியை இற்றுச்சாரியை வந்து நம்ம வந்து இலக்கண நூல்ல அது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா எடுத்துக்காட்டா கொடுக்கல. ஆனா இங்க சொல்றாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கிக்க வேண்டியது இருக்கு பின்னாடி. அடுத்து கீழே போங்கம்மா, அடுத்து கீழே வாங்க, கீழே போ அப்படியே போலாங்க. இதே மாதிரி 10ல இருந்து தான் தொல்காப்பியர் தொடங்குறாரு, ரொம்ப வியப்பு. ஆனா நன்னூலர் பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து தொடங்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் 10ல இருந்து கீழே 1க்கு வருவாரு. இவர் இங்க இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 1ல இருந்து திரும்பி 10க்கு போவாரு. 10 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேல போகும். அந்த 10க்கு முன்னாடி நிறை பெயர் அளவு பெயர். இது என்ன ஒரு வியப்புனா, நிறை பெயர் அளவு பெயருங்கிறது வழக்கத்தில் இருந்திருக்கு. களஞ்சுங்கிறது ஒரு நிறை, ஒரு 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 அளவு சார்ந்த ஒரு பெயர், நிறை சார்ந்த பெயர். அதேதான் 10 கூட்டல் களஞ்சு நிலைமொழி ஈற்றுல தூ கெட்டுறது, அது ஈற்று நிலைமொழி அந்த உயிர்மை கெடுதுன்னு சொல்லுவோம். இடையில இன்சாரிய வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் 10க்கு முன்னாடி நிறை பெயர் அளவு பெயர் வந்தா என்ன புணர்ச்சி விதி அப்படிங்கிறத
இவர் வந்து தொல்காப்பியர் சொல்றாரு. அடுத்து கீழே வாங்க. இந்த 10 முன் 2 என்கிற சொல், இது வந்து நிறைய பேர் தவறு செய்யறாங்க. தமிழ்ல எழுதும் போது 10 கூட்டல் 2 12 தான். நிறைய பேர் வந்து 12 12 போடுவாங்க. ஆனா இலக்கணப்படி என்ன அப்படின்னா 10க்கு முன்னாடி 2 வந்துச்சுன்னா கீழே வாங்க, கீழே 10 கூட்டல் 2 வருகிற போது நிலைமொழி ஈட்டுல இருக்கக்கூடிய தூ கெட்டுரும். தூ கெட்டுட்டு என்ன அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. இதுல மாற்றமே கிடையாது. தொல்காப்பியர் என்ன சொல்றாரோ அதே தான் இவரு சொல்றாரு, நன்னூலார். இப்ப இதுல என்ன அப்படின்னா தகரம் நிலைமொழியில இருக்கக்கூடிய தகர ஒற்று நகர ஒற்றாக மாறுது. அப்ப பண் கூட்டல் 2 ஏற்கனவே அதே விதி, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பா இன் கூடுதலா இன்னொரு இன் வரும். இது எந்த இடத்துல இந்த விதி பொருந்தும் அப்படின்னா பா வந்து தனிக்குறில், அதுக்கு அடுத்து மெய் இருக்கு, தனிக்குறில் முன் மெய் இருக்கு, வருமொழி முதல்ல உயிர் இருக்கணும். உயிர் இருந்துச்சுன்னா இன்னொரு ஒற்று கூடுதலாக வரும். அதனாலதான் நிறைய பேர் கேட்பாங்க பண் கூட்டல் 2னா 12 தானே வரணும், இன்னொரு இன் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்குதான் அதான் விதி, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி. இந்த விதியில மாற்றமே இல்லை. தொல்காப்பியர் என்ன சொல்றாரோ அதே தான் நன்னூலார் சொல்லிக்கிறார். அடுத்து கீழே வாங்கம்மா. அடுத்து ஒரு பகுது இரு பகுது வார்த்தையை பயன். இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து வழக்குல இல்லை, இந்த ஒரு பக்கத்துன்னு சொல்றது இரு பக்கத்துன்னு சொல்றது. ஆனா அது இலக்கணம் ஆக்கியிருக்காங்க. அதே தான் ஒரு பக்கத்துன்ற சொல்லு நிலைமொழியில இருந்து ஒன்று என்கிற சொல் வருமொழியா வந்தா முதல்ல ஆயுதம் கெடும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுதம் கெட்டு ஒருபதுன்னு வரும். அப்ப ஒருபதுன்னு வர்றப்ப அதுக்கடுத்து அந்த தூவுக்கு முன்னாடி இன்னொரு ஒற்று வரும். ஒரு 10 தகர ஒற்று தோன்றும். இது ரெண்டும் சேர்ந்து 21ன்னு வரும். 21 இன்னைக்கு பயன்படுத்துறோம். 21 ஒருபத்தொன்று. அது ஒருபத்தொன்று நம்ம அதிகமா 21 பயன்படுத்துறோம். 31 41 51 61 இப்படி வரிசையா பயன்படுத்துறோம். இது கூட என்ன, இது எல்லாமே பொது விதியா வந்து தொல்காப்பியர் வரையறுக்கிறாரு. இதே மாதிரிதான் இங்கேயும் அவர் பேசுறாரு. இதுல வந்து ரெண்டுக்கும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு பக்கத்துக்கு முன்னாடி ஒன்று வருவது, பது பகுது முன்னாடி பது பகுதுனா ஒரு பது ஒரு பக்து ஈற்று எண்களுடைய புணர்ச்சி. அப்படியே கீழே வாங்கம்மா. இதுல ரெண்டு மாற்றம் இல்லை, ரெண்டு அது ஒரே மாதிரி தான் போறாங்க. ஒரு பக்கத்துக்கு முன்னாடி 1000 அதே மாதிரிதான். ஒரு பக்கத்துக்கு முன்னாடி முன் அளவு நிறைப்பெயர் பத்தி தொல்காப்பியர் பேசியிருக்கிறாரு, நன்னூலார் பேசல. அடுத்து கீழே வாங்கம்மா, கீழே வாங்க. பேசல. அப்புறம் இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா 1 வந்துருது, 10 முடிஞ்சிருச்சு, 1ல இருந்து வர்றாரு. இதுக்கும் இது வந்து இவங்க ஒரு உத்தியாவே கையாண்டிருக்கிறாரு. 10ல இருந்து தான் தொடங்குறாரு தொல்காப்பியர். இவர் 1ல இருந்து ஆரம்பிக்கிறார். இங்கே தொல்காப்பியர் 1 முதலிய எண்ணு பெயர்கள் முன் 10 வந்தா என்ன மாற்றம் வரும், அதே நன்னூலார் என்ன பண்றாரு, 1 முதலிய எண்ணு முன்னாடி 10 வந்தா என்ன, ரெண்டுக்குமான பொது விதி அதே தான். அடுத்து அப்படியே எடுக்குமா, 1 கூட்டல் 10. இது அதே மாதிரிதான். அதே மாதிரி பாருங்க, 1 2 முன்னாடி 10 வந்தா எப்படி வரும், அதே இங்க சொல்லக்கூடிய அதே விஷயம் தான். அப்படியே பாருங்க, 1 கூட்டல் 10 என்பதில் நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய உயிர்மை கட்டு 1 வரும், ரூ கெட்டுரும். இது வந்து என்னன்னா சிறப்பு விதியில கொண்டு வந்துருவாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சிறப்பு விதியை கீழே நம்ம பார்க்கலாம். 1 நிலைமொழியா இருந்து வருமொழியில 10 வந்துச்சுன்னா, 2 நிலைமொழியாக இருந்து வருமொழியில 10 வந்துச்சுன்னா அதனுடைய இறுதி உயிர்மை வந்து கெட்டுரும். கெட்டு அது வந்து ரகர, அந்த நகர ரகர ஒற்றா மாறி ஒருன்னு வரும். அப்ப 1 அந்த ஒரு அப்படிங்கிறது முதல் மொழி நீண்டு ஓர்னு வரும். இதெல்லாம் இலக்கணத்துல சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நீங்க இப்ப கூட நம்ம பயன்படுத்துறோம், தமிழ்ல எழுதும் போது எழுத்துப்பிழை வராம இருக்கணும்னா ஓர் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்துச்சுன்னா ஓர் போடுவோம், வருமொழி முதல்ல உயிர்மை இருந்தா ஒருன்னு பயன்படுத்துவோம். ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு, ஓர் ஊர்லன்னு சொல்லணும். ஒரு மரம் தான் சொல்லணும், ஒரு மரம் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா இலக்கணப்படி அது வந்து பிழை. அப்ப வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தா என்ன, உயிர்மை எழுத்து வந்தா என்ன அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் தான் இது. இந்த பக்கெட்டு வாங்க, நன்னூல் அதுக்கு பொது விதி சொல்லுது பாருங்க. இந்த பக்கெட்டு அப்படியே ஏத்துக்குவோம். இப்ப பாருங்க, கீழே கீழே வாங்குமா, கீழே 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 கீழே, அதாவது மேலே ஏத்துங்க, மேலே ஏத்துங்க. அதுல பாருங்க பொது விதின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. நன்னூல் அது தெளிவா விளக்குது. 1 2 புணர்ச்சியில முதல் நீளும், 3 6 7 முதல் குறுகும். அப்படின்னா 3 வந்து முன்றுன்னு மாறும், 6 வந்து அருன்னு மாறும். இப்போ 6 கூட்டல் 10 60ன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு விதி வந்து ஆவணால இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்து குறுகும், நெடிலா இருந்தது குறிலா மாறும். 7 என்பது ஏழ்னு வரும். அது வந்து அடுத்து பாருங்க, 6 7 தவிர பிற எண்கள் ஈற்றில் நின்ற உயிர்மை 7 என்னும் எண்ணின் ஈற்று உயிர் கெடும், இவை ஏற்கும் இடங்களில் பொருந்தும் என்று புலவர்கள் கூறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வாங்க, அது கீழே தெளிவா இருக்கு பாருங்க, சான்றுகள் கொடுத்துருக்க பாருங்க. கீழே வாங்கம்மா, கீழே 1 ஒருவா மாறும் புணர்ச்சியில ஓரா மாறும்.
2 வந்து இருவா மாறும், ஈர் அப்படின்னு மாறும். முதல்ல இரு எண்களின் முதல் எழுத்து நீண்டன. அடுத்து கீழே பாருங்க, 3 கூட்டல் வட்டி மூவட்டி, 6 கூட்டல் களம் அருகலம், 7 கூட்டல் கடல் எழுகடல், 7 கூட்டல் பிறப்பு எழுபிறப்பு. அப்ப 7 கூட்டல் பிறப்பு எழுபிறப்புன்னு வர்றதுக்கு இதான் விதி. அப்ப புணர்ச்சியில கடல் என்கிற சொல் வறுமொழியில வந்து புணர்கிற போது அந்த 7ல 7ன்னு வந்துடும். இதுக்கு தான் விதி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1 1 மாறுது, 2 2 மாறுது, 4 நான், அதாவது புணர்ச்சியில வரும்போது 4ல இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மை கெட்டுரும், 5ல இருக்கும். இதெல்லாம் பொது விதியா நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் புணர்ச்சி விதி பண்ணணும். இதுல 2 பின்பற்றுறாங்க. ரொம்ப வியப்பான விஷயம் என்னன்னா, முதல்ல பொது விதியை சொல்லிடுறாங்க, அப்புறம் வந்து சிறப்பு விதி சொல்றாங்க. இது வந்து முக்கியமானது. அப்படியே நீங்க கீழே வாங்கம்மா. இதெல்லாம் அதே மாதிரி, அதே சேம், 1 1 எல்லாமே ஒரே மாதிரி தான். அடுத்து வாங்க 2. இதுல அந்த 100 வந்திருக்கு பாருங்க, 100 100 அது 100 அப்படி கீழே இருக்கு. 100. இதுல என்னன்னா, இதுல ஒரு ஒரு நல்ல விஷயத்தை உத்தியை கையாண்டிருக்காரு. 1 2 முன்னாடி 10 வந்தா என்ன, 1 2 முன்னாடி 100 வந்தா என்ன, 1 2 முன்னாடி 1000 வந்தா என்ன, 1 2 முன்னாடி 100,000 வந்தா என்ன அப்படின்னு போட்டிருக்கிறார். இதுதான் இதுல தொல்காப்பியத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 1 100 1000லாம் ரொம்ப குறுகி நன்னூலார் பேசுவார், பின்னாடி வந்து பேசுவார். மேல அப்படியே பாருங்க, 1 முதல் 9 ஆகிய எண்கள் 100,000 வந்தா பாருங்க, 1 கூட்டல் 100,000 1, அப்புறம் வந்து 1 கூட்டல் 100,000 1, அப்புறம் ஒரு 100,000 வந்திருக்கு. இப்படிதான் வரும். இதுதான் வந்து பொது விதியாக பின்பற்றப்படுது. 1 முன்னாடி 3 பெயர்கள் வந்தா என்ன வரும்? 1 கூட்டல் கல் ஒரு கல்னு வரும், 1 கூட்டல் படி ஒரு படி, 1 கூட்டல் ஞான் ஒரு யான், 1 கூட்டல் மணி ஒரு மணி, 1 கூட்டல் யாழ் ஒரு யாழ். இப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தொல்காப்பியத்துல மட்டும்தான் சொல்லப்படுது, நன்னூல்ல இதை பத்தி இல்லவே இல்லை. இவர் வந்து அதை தவிர்த்திருக்கிறாரு. நன்னூலார் வந்து இவ்வளவு விரிவாக 1க்கும் 2க்கும் தான் தொல்காப்பியத்துல அதிகமான விதிகளை வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த 1 2க்கான விதிகள் என்னங்கிறத இங்க நான் பட்டியலா கொடுத்திருக்கிறேன். 1 கூட்டல் ஆடை ஒரு ஆடை, அப்புறம் ஓர் ஆடை. இங்க நம்ம ஓர் ஆடைங்கிறது நமக்கு தெரியுது, வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்ததுனால ஓர் போட்டிருக்கிறோம். 1 கூட்டல் யானை ஒரு யானை, அப்புறம் என்ன அப்படின்னா உகரம் கெட்டு ஓர் யானை அப்படிங்கிறது. இங்கதான் நான் கேள்வியை வச்சிருக்கிறேன், ஓர் யானை எப்படிங்கிறது சரியா வருமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா விதிப்படி இங்க வறுமொழி முதல்ல உயிர்மை இருக்கிறதுனால ஒருன்னு தான் வரணும். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அடுத்து கீழே வாங்க, அப்படியே மேலே ஏத்துங்க, மேல வாங்க வாங்கம்மா, அடுத்து வாங்க. இப்ப இதுல வந்து அளவு பெயர் மா என்பது அளவு பெயர். அந்த அளவு பெயர் வந்துச்சுன்னா எந்த மாற்றம் இல்லாம இயல்பா வரும். 2 கூட்டல் மா 2 மா, இன்னும் கூடுதலா இன்னும் கொஞ்சம் அந்த 2 குறைச்சோன்னா இருமான்னு வரும். இது வந்து அவர் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 3 கூட்டல் 10 எப்படி வருது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்படி மேலே ஏத்துக்குமா. 3 எண் முன்னாடி 10 வந்தா என்ன விதி? அதேதான், 3 வந்தா 3 முதல் எழுத்து குறுகி 3 கூட்டல் 10ன்னு வரும். அப்புறம் ரூ கெட்டு போய் முன் 10ன்னு வரும். அப்புறம் என்னாச்சுன்னா நகரமை பகரமா மாறி இப்பு கூட்டல் முக்கூட்டல் 10ன்னு வரும். அப்படியே கீழே அப்படியே மேலே ஏத்துங்க, கொஞ்சம் அப்படியே ஏத்துக்கமா, அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. 30ன்னு வருதுங்களா? எப்படி 30ன்னு வந்துச்சு? 3 கூட்டல் 10 எப்படி 30ங்கிறது? அந்த 10க்கு முன்னாடி ஆயுதம் போடுற ஒரு மரபு வந்து அங்க இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஆயுத எழுத்தை அதிகமா நம்ம எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை. குற்றியலுகரத்துல கூட ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு அப்படிங்கிற. ஆனா இன்னைக்கு வந்து ஆயுதத்தை பயன்படுத்தி, ஆனா இங்க தொல்காப்பியர் வந்து இந்த எண்ணு பெயர்கள்ல நிறைய இடங்கள்ல ஆயுத எழுத்தை பகுது அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கிறார். 3 கூட்டல் 10 30ன்னு எப்படி வந்துச்சுன்னு இதான் விதி. அதே மாதிரி இந்த பக்கத்து பாருங்க, நன்னூலார் பேசியிருக்கிறாரு பாருங்க. இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா 3 கூட்டல் 1000 எப்படி வந்து 3000 ஆச்சு, அதுக்கு என்ன விதி? இன்னைக்கு இந்த சொல் வழக்கில் இருக்கு, 3000 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3000 எப்படி வந்தது அதுக்குன்ற விதி. அதே மாதிரி 3 கூட்டல் மொழி எப்படி மும்மொழியாக வந்தது அப்படிங்கிறதுக்கு விதி கொடுத்திருக்கிறாரு பாருங்க. 3 கூட்டல் மொழி, அப்ப 3ல இருக்கக்கூடிய நிலைமொழி ஈரில் இருக்கக்கூடிய உயிர்மை கெட்டுருச்சு. அப்புறம் வந்து முதல் எழுத்து குறுகுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நகரம் மகரமா மாறுது, மாறி 3 கூட்டல் மொழி மும்மொழியாக மாறுகிறது. இந்த மும்மொழிக்கு இதுதான் வந்து இலக்கணம். இதை வந்து இங்க பேசுறாரு அவர். அடுத்து கீழே வாங்கம்மா. அடுத்து
இப்போ வரிசைப்படி 10, 1, 2, இப்போ 3க்கு வந்திருக்கிறோம். அடுத்து கீழே கீழே வாங்க. இல்லை கீழேனா மேலே மேலே போங்க மேலே. அடுத்து 4 வந்துடலாம். இந்த 3க்கு முன்னாடி புணர்ச்சியில வந்து வள்ளெழுத்து இன ஒற்று வரலாம். இவர் மட்டும் தான் பேசுறாரு. இங்க நன்னூல் சொல்லவே இல்லை. இதெல்லாம் தொல்காப்பியம் பேசுறது. 3 புணர்ச்சியில ஒற்று எப்படி பெறுது? 3க்கு இடையில புணர்ச்சியில 3 எண்ணுல நகரமை புணர்ச்சியில எப்படி வகரமையா மாறுது? 3க்கு முன்னாடி உயிர் வந்தா என்ன மாற்றம் வரும்? இது எல்லாமே தொல்காப்பியம் பேசுது, நன்னூல் பேசல. இது வந்து ஒரு புதிய செய்தியாக பார்க்கிறோம். அடுத்து இந்த உலக்குங்கிற அந்த சொல், இது வந்து தொல்காப்பிய காலத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி 3க்கு முன்னாடி 100 வந்தா 300ங்கிறது எப்படி வருது? 300 ரூபான்னு சொல்றோம். அப்படியே மேல எடுத்துங்க. 3 கூட்டல் 100. இன்னும் கொஞ்சம் அப்படி அதுல பாருங்க. 3 கூட்டல் 100 முதல் எழுத்து குறுகும், முன் 100ன்னு வரும். நகரமா மாறுது, தன்னகரமா மாறி 300ன்னு வருது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாம் வந்து இதுல சில விஷயங்களை தொல்காப்பியர் அதிகமா பேசுறாரு. ஆனா நன்னூல் வந்து 2 விதி தான் அது கொடுக்குறாங்க. வேற இது அதிகமா பேசவே இல்லை. ஒருவேளை ஏன் இது பேசல அப்படிங்கிறது வழக்குல இல்லையா, இல்ல அவர் வேணான்னு விட்டுட்டாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு, அந்த இடைவெளி. அடுத்து 4 பாருங்க. 4 முன்னாடி எப்படி 10 வந்தா என்ன? அந்த இதுக்கு எல்லாமே சிறப்பு விதி இருக்கு. பொது விதியை மொத்தமா சொன்னதுனால சிறப்பு விதியை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 4 கூட்டல் 10 எப்படி 40ஆக வருது? 4 கூட்டல் 1000 எப்படி வந்து 4000 மாறுது? 4 கூட்டல் கவி எப்படி நாற்கவியா மாறுது? இதுக்கெல்லாம் வந்து இலக்கணம் கொடுக்குறாரு. 4 முன்னாடி 10ல பாருங்கன்னா அது வரிசை இப்படி இருக்கு. இந்த பக்கத்து 4 1000 கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி மாறுது அப்படின்னு அடுத்து கீழ் மேல போங்க. மேல இதுல வந்து இதோட நிறுத்திக்கிட்டாரு. யாரு? நன்னூலார் வந்து 4000 4 கவியோட நிறுத்திக்கிட்டாரு, நான்மணியோட. ஆனா இவர் பாருங்க தொல்காப்பியர் எவ்வளவு கொடுக்குறாருன்னு. 4 எண்ணுல நகரமை புணர்ச்சியில எப்படி லகரமையா மாறுது? 4 முன்னாடி உயிர் எப்படி புணருது? 4 முன்னாடி 100 வந்து எப்படி 400ஆ வருது? இங்க இவர் கொடுக்குறாருங்க. இது எல்லாமே தொல்காப்பியம் சொல்லப்படக்கூடிய கூடுதலான விதி. 4 முன்னாடி 1000 எப்படி 4000ஆ வருது? இது எல்லாம். ஆனா இது இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. நன்னூலார் வந்து ஒரு 4 கொடுத்துட்டு ஒரு 2-3 இதோட அவர் முடிச்சுக்கிட்டாரு. அடுத்து பாருங்க 5 முன்னாடி 10 வந்து எப்படி வந்து 50ஆக வருது அப்படிங்கிறதுக்கு விதி. 5 முன்னாடி. இந்த பக்கத்தை அதே மாதிரி 5, 3, 53 எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான விதி கொடுத்துருக்காங்க. மேல போங்கம்மா. அடுத்து போங்க. அடுத்து அதே மாதிரி அளவு பெயர் இங்க கொடுத்துருக்கிற 5 முன்னாடி அளவு பெயர், இங்கேயும் அளவு பெயர் சொல்லப்படுது. அதே மாதிரி 5 முன்னாடி 1000 வந்தா என்னன்னு நன்னூல் பேசுறாரு. 5 கூட்டல் 1000 வந்தா நிலைமொழி ஈட்டுல இருக்கக்கூடிய முதல்ல இறுதி கெட்டுறது பொது விதிப்படி, அப்புறம் நகரம் கெட்டுறது, ஐ கூட்டல் 1000 வந்துடுது. இங்க இன்னொன்னு என்ன சேர்க்கணும்னா, இலக்கணம் படிக்கிறவங்க உடம்படுமைன்னு ஒரு விதி இருக்கு. இதெல்லாம் உரையாசிரியர்கள் சொல்லவே இல்லை, அப்படியே போட்டுட்டாங்க. 5 கூட்டல் 1000, 5 கூட்டல் 1000க்கு 5000 வந்துக்க இடையில யகரம் வரணும். எப்படா யகரம் வரும்னா உடம்படுமை விதி தரணும். ஐவலியவும் ஏனைய உயிர்வரின் வவும் ஏமுன் இருமையும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதியை இங்க பயன்படுத்துறாங்க. ஆனா உரையாசிரியர்கள் இப்படி விளக்கமா சொல்லவே இல்லை. அப்படியே கூட்டல் ஐ கூட்டல் 1000 5000 வந்துருச்சு. ஏன் இடையில யகரம் வந்துச்சு, ஏன் இன்னொரு யகரம் வந்துச்சுன்னு விளக்கம் கொடுக்கல. அதுதான் இப்ப நம்ம அந்த இடைவெளியை நம்ம சரி பண்ண வேண்டிய, இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லும் போது இவ்வளவு விழாவாரியாக ஒரு 2 எழுத்துக்கள் நிலைமொழி வருமொழியா வரும்போது இடையில எத்தனை விதிகள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க 500, 5 கூட்டல் 100 500ஆ எப்படி மாறுச்சு? அப்படியே கீழே வாங்க. அடுத்து அப்படியே இது பாருங்க. 5 புணர்ச்சியில 5ல இறுதி கெட்டு 5 நகரம் வந்திருக்கு, அப்புறம் இம்மு வந்திருக்கு, அப்புறம் இங்கு வந்திருக்கு, அப்புறம் ஈ வந்திருக்கு. இத்தனை மாற்றம் வருது. நன்னூல் வந்து இவ்வளவு மாற்றங்களை சொல்றாங்க. அதே மாதிரி இங்கிட்டு 5 முன் புணர்ச்சியில வள்ளெழுத்து இன ஒற்று எப்படி வருது, 5 3 புணர்ச்சியில ஒற்று எப்படி வருதுன்னு இங்க பேசுறாரு. அடுத்து இங்க அப்படியே மேல ஏத்துக்கலாம், போலாம், கீழே வரலாம், கீழே வாங்க. இதுல வந்து இதெல்லாம் புதுசு. இந்த பக்கத்து அங்க குறைவா இருக்கும் நன்னூல்ல. தொல்காப்பியத்துல எங்கிட்ட அதிகமா இருக்குன்னா அதிகமா இவர் பேசுறாரு. இதெல்லாம் பாருங்க. 5 எண்ணினுடைய இடை ஒற்று எப்படி கெடுது, 5 ஆகிய எண் முன்னாடி உயிர் எப்படி புணருது. அப்படியே கீழே வாங்க. 5 முன்னாடி 100 எப்படி மாறுது, 5 முன்னாடி 1000 எப்படி மாறுது. இந்த 100 1000 எல்லாம் நன்னூலும் பேசுது, தொல்காப்பியரும் பேசுறாரு. ஒரு சிலது வந்து கூடுதலா இருக்கு. அப்புறம் பாருங்க 6 எண் 6. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நிறுத்துங்கம்மா. இதுல பாத்தீங்கன்னா
ஆறு ஆறு பத்தி அதிகமா நன்னூல் பேசவே இல்லை. 6 என்கிற எண் பத்தி ஏன் பேசலன்னு தெரியல. ஒரு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஆனா இது தொல்காப்பியம் பேசுது. 6 எண்ணுக்கு முன்னாடி 10 வந்துச்சுன்னா அது 60 அறுபக்தா மாறும். முதல் எழுத்து எங்க குறுகாம வரும், சில இடங்கள்ல குறுகாது. அது எங்க அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனா நன்னூலார் பொது விதியை மட்டும் சொல்லிட்டு விட்டுறாரு. 6ங்கிற எண்ணுக்கு அதிகமான புணர்ச்சி விதிகளோ சான்றுகளோ தனி நூற்பாவை கொடுக்கவே இல்லை. பொது விதியோட நிறுத்திக்கிட்டாரு. இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து போலாம். அதுக்கப்புறம் 6க்கு முன்னாடி 1000 வந்தா 6000 வரும். இந்த 6000 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விதி. 7 2 பேருமே சொல்லல. 7ங்கிற எண்ணு பேர் முற்றியல் உகரம் அப்படிங்கிறதுனால தொல்காப்பியர் 7 என்பதுக்கு விதி சொல்லல. ஆனா நன்னூல் வந்து ஒரு பொது விதி சொல்லுது. 7ங்கிற எண்ணு புணர்ச்சியில வந்துச்சுன்னா ஈற்று உயிர்கட்டு ஏல் அப்படின்னு மாறும். அந்த உகரம் கெட்டு போய் ஏல் அப்படின்னு வரும். அதே மாதிரி முதல் குறுகும் 7ங்கிறது 7ன்னு மாறும். அது வந்து அந்த ஒன்றை மட்டும்தான் நன்னூலார் சொல்றாரு. அடுத்து 8 முன்னாடி 10 வந்தா எப்படி 80 வருது அப்படிங்கிறதுக்கான விதி. இதை இவரும் சொல்லியிருக்கிறார். இதுல பெரிய மாற்றம் முடியாது. 2 பேரும் ஒரே மாதிரி ஒத்து வர்றாங்க. இவர் 8 முன்னாடி 10 வந்துச்சுன்னா என்ன சொல்றாரோ அதே தான் நன்னூலார் சொல்றாரு. அப்படியே மேல போங்க. அதே மாதிரி நீங்க இந்த திருக்குறள்ல எண் குணத்தான் அப்படின்னு ஒரு வரி ஒரு கடவுள் வாழ்த்துல எண் குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியில் குணமிலவே அப்படின்னு அந்த எண் குணத்தாங்கிற வார்த்தைக்கு இங்க விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து 8 கூட்டல் குணம் எண் குணம்னு மாறுது, அதுக்கான விதி. இது இந்த சைடு வந்து முழுக்க முழுக்க இந்த பக்கம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் தொல்காப்பியத்துல. அதே மாதிரி 9 முன்னாடி 10 எப்படி வருது மேல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விதியாக பார்க்குறோம். இந்த விதி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே வேறுபாடாக இருக்கு. ஏன் வேறுபாடாக இருக்குங்கிறது இது பெரிய ஆச்சரியம். பாருங்க, 9 முன்னாடி 10 வந்தா என்ன மாற்றம்? இது ஒரு பெரிய விதி. இதை இவ்வளவு விளக்கமா உரையாசிரியர் கொடுக்கவே இல்லை. அப்படியே பக்கத்துல போட்டுட்டே வந்துட்டாங்க. 9 கூட்டல் 10 வந்துச்சுன்னா நிலைமொழி முதல்ல இருக்கக்கூடிய ஒகர உயிருக்கு முன்னாடி தகரமை வைக்கணும். தலை சுத்துற மாதிரியே இருக்கும். ரொம்ப பொறுமையா அது பக்கத்துல பென்சில் வச்சுக்கிட்டு அதை எழுதும் போது அப்படியே அடுக்கடுக்கா வரும். இப்படி பாருங்க, இதுல இவ்வளவு அடுக்கு இருக்குங்கிறது பெரிய வியப்பு. இதுல பாருங்க, நிலைமொழி முதல்ல இருக்கக்கூடிய ஒகர உயிருக்கு முன்னாடி தகரமை வைக்கணும். அதுக்கப்புறம் நிலைமொழியில இருக்கக்கூடிய பகுதுங்கிற அதை நீக்கிட்டு தூ அப்படிங்கிற பொது விதிப்படி கெடும். அந்த பகுதியில தூ கெட்டுரும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பாவும் ஆயுதமும் கெடும். இதுல பாருங்க இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. அப்படியே மேல ஏத்துக்கமா. இவர் என்ன சொல்லுவாரு, 10 100 100 1000 இது பெரிய ஆச்சரியமா இருக்கும். நீங்க நன்னூலுக்கும் இதுக்கும் இந்த ரெண்டு விஷயத்துல அவ்வளவு வேறுபாடு இருக்கும். இந்த 90க்கும் 900க்கும் அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. ஏன் இந்த முரண்பாடுகள் வந்துச்சுன்னு ரொம்ப பெரிய வியப்பு. இது நீங்க பொறுமையா இதை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப டீட்டெயிலா போட்டிருக்கிறேன். ரொம்ப விரிவா எப்படி வந்து மாறி வந்திருக்கு. இந்த அப்படியே அப்படியே மேல போங்க. இந்த 9 கூட்டல் 1000 இருக்கு பாருங்க, 900. அது 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 பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இந்த பக்கத்து பாருங்களே, 9 முன் 100 வாங்களே. இப்படி வாங்க, இந்த வாங்க இங்க வாங்க, தொல்காப்பிய வாங்க. தொல்காப்பியத்துல இந்த கீழே இங்கிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. 9 9 ஆகி இது நன்னூல் பாருங்க. இந்த இடத்துல நன்னூல் பாத்தீங்கன்னா 9 இறுதியில பார்க்கலாம். 9 9 ஆகி 9 தொன்னாகி, அதாவது ரன்னகரமாகி, அப்புறம் டன்னகரமாகி, அப்புறம் பொதுலகரமா மாறுது. 9 9 தொன் தொல் இவ்வளவு மாற்றம் வருது இதுக்குள்ள. இந்த 900 வர்றதுக்குள்ள இந்த பக்கத்தை பாருங்களேன், இன்னும் வியப்பா இருக்கும். 9 100. இந்த 9 100ல முதல்ல தகர ஒற்றுக்கு பக்கத்துல 1 வந்திருக்கு. அது தொன்னா மாறிடுது, 100ன்னு வருது. அந்த நகரமை 2 லகர ஒற்றாக திரிஞ்சு வருது. நகரமை லகரமையாக இரட்டித்து வருது. அப்புறம் வருமொழியில நகரமை கெட்டு ஊரு என்கிற வார்த்தை இருக்கு. அதுல ஊகாரம் வந்து இணையுது. ஊகாரம் இணைகிறப்ப அந்த ஊகாரம் ஆகாரமா மாறுது. அதுல இன்னொன்னு பாருங்க, கீழே அப்படி வாங்க. இதுக்கு இடையில இகர ரகரத்தை உயிர்மை வரணும்னு போடுறாரு அவரு. வரணும். அப்ப 1000 வருமொழியில பாத்தீங்கன்னா இறுதி எழுத்தான ரகர உயிர்மை கெட்டு மகரம் தோன்றுது. எவ்வளவு இருக்கு பாருங்க இதுக்குள்ள. அப்ப தொல்லா கூட்டல் ஈ கூட்டல் இரம்னு வந்து 900 வந்துருது. இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள அடுக்கடுக்கா சொல்லி நம்ம எளிமையா அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு போயிடலாம். 90ன்னு அந்த இந்த 90 பத்தி அவர் விளக்குற இந்த இடம் வந்து முக்கியமான இடம். அடுத்து பாத்தீங்கன்னா 100 பத்தி நன்னூல் சொல்லவே இல்லை பாருங்க. 100 நிலைமொழியா நின்று வருமொழியுடைய புணர்தலை குறித்து நன்னூல் விளக்கல, ஆனா இவர் விளக்குறார். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான உத்தியை பயன்படுத்தியிருப்பார் தொல்காப்பியர். 10
அப்புறம் 1ல இருந்து 9 வரைக்கும் வருவாரு. அப்புறம் வந்து 100 பயன்படுத்துவாரு. அப்புறம் 1000 பயன்படுத்துவாரு. இதை தனித்தனியா சொல்றாரு. இது தொல்காப்பியம் ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தியாக அதை கையாண்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம்னா இதுல 100 பத்தி தனியாவே நூற்பா இருக்கும். 100 முன்னாடி ஒரு பக்து வந்தா எப்படி, 100 முன்னாடி அளவு நிறைப்பெயர் வந்தா அப்படின்னு முடிச்சிடறாரு. இது எல்லாம் தொல்காப்பியம். இப்ப நான் 47 நூற்பாவை 12 பகுதிக்குள்ள அடக்கிட்டேன் நான். இதுதான் மொத்தமே தொல்காப்பியத்துல அந்த 47 நூற்பாக்கள்ல 100 வரைக்கும் 10ல இருந்து 100 வரைக்கும் அடக்கியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா வரிசையா அவர் சொல்லுவாரு. 1, 2, 3, 4, 5 நன்னூலார். 6 சொல்ல மாட்டாரு, 7 சொல்லல, 8 சொல்றாரு, 9 சொல்றாரு, 10 சொல்றாரு. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதிகமா பேசவே இல்லை. ஆனா நன்னூலார் தொல்காப்பிய சொல்லாத ஒரு விஷயத்த பேசுறாரு. எண்கள் இரட்டித்தல். அது எப்படி மேல போங்க. எண்கள் இரட்டித்தல். இந்த எண்கள் இரட்டைத்துல பாத்தீங்கன்னா 1 கூட்டல் 1 ஒவ்வொன்றா எப்படி வந்துச்சு, அப்படியே மேல போங்க. அப்படி கீழே வாங்க. 1 கூட்டல் 1 ஒவ்வொன்றா வந்துச்சு. அப்படியே மேல போங்க. என்ன போங்க. ஒன்றொன்றுன்னு எப்படி 2 கூட்டல் 2 எப்படி இவ்விரண்டா வந்துச்சு. இது தொல்காப்பிய சொல்லல, நன்னூல் புதுசா சொல்லுது. 3 கூட்டல் 3 மும்மூன்றா எப்படி வந்துச்சு. அடுத்து அப்படியே மேல போங்க. மும்மூன்றா எப்படி வந்துச்சு. அப்படியே போங்க. 4 கூட்டல் 4 நன்னான்கா எப்படி வந்துச்சு. 10 கூட்டல் 10 எப்படி பப்பத்தா வந்துச்சு. இப்ப நம்ம பதிற்று பத்துன்ற ஒரு நூல் நமக்கு தமிழ்ல இருக்கு. அந்த பதிற்று பத்து கூட இந்த குற்றியலுகர எண்ணு பெயர் புணர்ச்சி தான். இற்றுச்சாரிய வந்து 10 கூட்டல் 10 பதிற்று பத்தா எப்படி வந்துச்சு அப்படின்னு அது இலக்கணம் நம்ம பார்க்கிறோம். 5 கூட்டல் 5 ஐவைந்து ஐயைந்துன்னு எப்படி வந்துச்சு. 6 கூட்டல் 6 ஆறாரா எப்படி வந்தது. அடுத்து வந்து இதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஆவாரா வருதா ஆறாரா வருதா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்கு. 7 கூட்டல் 7 ஏழேலா எப்படி வந்தது. இது நான் நிறைய விரிவா எழுதியிருக்கிறேன். தனித்த நூற்பா இதுக்கு சொல்லப்படலாம். இது சரிதானா அப்படிங்களா ஒரு 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 வியாக்கியானம் இதுக்குள்ள எழுதியிருக்கிறேன் நான். அடுத்து அப்படியே மேல போகணும். இல்லை வாங்க. 7 கூட்டல் 7 எப்படி ஏழேலா ஏலா ஏவேலா அப்படிங்கிற நிறைய உரையாசிரியர்களுக்குள்ளே நிறைய அதுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு. அப்படியே மேல போங்க. அப்படியே வாங்கம்மா. அப்படியே கீழே வாங்க. 8 கூட்டல் 8 எட்டெட்டா எப்படி வந்துச்சு. எட்டெட்டுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இதுதான் நன்னூல் தொல்காப்பியர் சொல்லாத ஒரு எண்கள் இரட்டித்தல்ங்கிறது நன்னூல் சொல்லப்படுற புதிய விஷயம். மற்ற எல்லாமே இதுக்குள்ள ஒண்ணுபடுது. மதிப்பீடுன்னு பாக்குறப்ப அதை நான் வாச்சிடுறேன் உங்களுக்கு, அது தெளிவா கொஞ்சம். 10 என்ற எண் முன் 2, 1000 ஆகிய எண்ணு பெயர்கள் நிறை அளவு பெயர்கள் புணரும் முறைமையை பொது விதி சிறப்பு விதிகள் கொண்டு தொல்காப்பியம் விளக்குகிறது. 1 முதல் 9 ஈராக கொண்ட எண்கள் முன் 10, 100, 1000, 100,000 அளவு பெயர் நிறைப்பெயர்கள் போன்றவை வருமொழிகளாக வந்து புணரும் விதத்தை பொது விதி சிறப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டு தொல்காப்பியம் விவரிக்கிறது. 3, 5, 6 எண்களுக்கான சிறப்பு விதி தனியாக தொல்காப்பியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 என்ற எண் முற்றியலுகரம் என்பதால் அதற்கு புணர்ச்சி விதிகள் விளக்கப்படவில்லை. ஆனால் நன்னூல் 7 என்ற எண்ணிற்கு பொது விதியில் மட்டும் விளக்கம் அளித்திருக்கிறது. 1, 2 எண்கள் நீண்டொழித்தல் பற்றிய செய்தியும் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. 100 முன் 1 முதலாகிய எண்கள் புணரும் நிலை, ஒரு பக்து முன் 1, 1000 அளவு நிறைப்பெயர்கள் புணரும் விதத்தை தொல்காப்பியம் புலப்படுத்துகிறது. அப்படியே வாங்க மேல வாங்க. தொல்காப்பியத்தில் 47 நூற்பாக்களில் விளக்கப்படும் குற்றியலுகர எண்ணு புணர்ச்சியை மேற்கண்ட வகைமைகளில் அடக்கலாம். தொல்காப்பியர் உரை எழுதாததால் உரையாசிரியர்கள் நூற்பாவிற்கு பொருத்தமான சான்றுகளை விளக்குவதில் சிக்கல் இருக்கிறது என கருதுகிறேன். தொல்காப்பியம் விவரிக்கும் சில எண்ணு பெயர்கள் அண்மை கால வழக்கில் இல்லை என்பதையும் அறிய வேண்டியிருக்கிறது. 1 முதல் 10 வரையிலான எண்கள் நிலைமொழியாக நின்று வருமொழி முதலில் 10, 100, 1000 ஆகிய எண்ணு பெயர் நிறைப்பெயர் அளவு பெயர் வந்தால் ஏற்படும் புணர்தலை பொது விதிகளின் அடிப்படையில் நன்னூல் விளக்குகிறது. 1, 2, 3, 4, 5, 8, 9, 10 ஆகிய எண்களுக்குரிய சிறப்பு விதிகள் நன்னூலில் இடம்பெற்றுள்ளன. 10, 10 பகுதி எண்களுக்குரிய விதிகளும் எண்கள் இரட்டித்து வருதலும் நன்னூலில் விளக்கப்பட்டுள்ளன. எண்கள் இரட்டித்து வருதல் குறித்து நன்னூலார் சிறப்பித்து குறிப்பிட்டிருப்பது கவனத்திற்குரியதாகும். அடுத்து வாங்க. பவணந்தியார் காலத்தும் அதற்கு முன்பும் 1 முதல் 10 வரையிலான எண்கள் மட்டும் வழக்கத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்கலாம். அதனால் 1 முதல் 10 எண்களுக்கான புணர்ச்சி விதிகளை மட்டும் நன்னூலார் விளக்கிச் செல்வதை அறியலாம். தொல்காப்பியம் நன்னூல் விளக்குகின்ற குற்றியலுகர எண்ணு புணர்ச்சிகளிடையே சில ஒற்றுமைகள் இருப்பினும் பல இடங்கள் வேறுபட்டு நிற்கின்றன. 90, 900 என்ற எண்ணு பெயர்கள் புணரும் நிலை உள்ளிட்ட சில நூற்பாக்களின் விளக்கங்கள் தொல்காப்பியம் நன்னூல் இடையே மாறுபட்டுள்ளதை காண முடிகிறது. மாற்றத்தை நூற்பாக்களில் இருந்து அறிவதா
உரைகள் இடையிலான மாற்றமா என்பது குறித்து ஆராய வேண்டியிருக்கிறது. தொல்காப்பியர் குற்றியலுகர பெயர்களுக்கென்று தனித்த ஒரு இயலை உருவாக்கியிருக்கிறார். தொல்காப்பியர் குற்றியலுகர எண்ணு பெயர்களுக்கு 47 நூற்பாக்களில் விளக்கம் தர, நன்னூலார் அதனை சுருக்கி 12 நூற்பாக்களில் விளக்கம் தருகிறார். 47 12ஆக சுருங்கி இருக்கிறது. இது கால மாற்றத்தையும் எண்ணு பெயர்களின் பயன்பாட்டையும் உணர்த்துகிறது. இன்று குற்றியலுகரம், குற்றியலுகர எண்ணு பெயர்கள், எண்ணு பெயர் புணர்ச்சிகள் அப்படியே மேல இலக்கண நூல்களிலே தேங்கி கிடக்கிறது. இந்த சொற்கள் இன்றும் பயன்பாட்டில் இருந்தாலும் அதை பற்றிய புரிதல் நம்மிடையே இல்லை என கருதுகிறேன். தமிழ் இலக்கணத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்வதும், மக்களின் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் உள்ள சொற்களை இலக்கண நோக்கில் அணுகி பார்க்கும் மனநிலையும் தமிழ் இலக்கண கல்வி வாயிலாக உணர்த்த வேண்டும் என கருதுகிறேன். தொல்காப்பியம் நன்னூல் மட்டுமல்லாது பிற 5 இலக்கண நூல்கள், அதாவது முத்துவீரியம், சுவாமிநாதம், வீரசொலியம், இந்த மாதிரியான இலக்கண விளக்கம் எழுத்திலக்கணத்தை மட்டும் பதிவு செய்திருக்கும் இலக்கண நூல்களில் குற்றியலுகர எண்ணு பெயர் புணர்ச்சி எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது என தேடி ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. தொல்காப்பியம் நன்னூல் மட்டும் இல்லாம மற்ற எழுத்திலக்கண நூல்கள் 5 இலக்கண நூல்கள்ல இந்த குற்றியலுகர எண்ணு பெயர்ச்சி புணர்ச்சி பத்தி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தரவுகளாக எடுத்தோம்னா இன்னும் கூடுதலாக இது விவாதத்துக்கு முன்வைக்கப்படும். துணை நின்ற நூல்கள், இந்த கட்டுரை எழுதுவதற்கான துணை நின்ற நூல்கள் சண்முகம் பிள்ளை அவர்கள் பதிப்பாசிரியர். தொல்காப்பிய எழுத்ததிகாரம் இளம்பூரணத்துடைய உரை மறுபதிப்பாக வந்திருக்கு 2014. முல்லை நிலையம் சென்னையில் இந்த நூல் கிடைக்குது. அடுத்து தாமோதரன் நன்னூல் மூலமும் கூலங்கை தம்பர், அவர் பதிப்பாசிரியர், அவருடைய உரையை முதற் பதிப்பாக கொண்டு வந்தாங்க கிரியா வெளியீடாக சென்னையில். அப்புறம் சேவை சண்முகம் அவர்களுடைய எழுத்திலக்கண கோட்பாடு நூல் இதுக்கு உதவியாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. சரியாக 55 நிமிடம் பேச இருக்கிறீர்கள். நன்றி 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 நன்றிங்க. உங்களுடைய உரை பற்றி எங்களுடைய வினா நேரத்திலே வினாக்களும் கருத்துக்களும் கூறப்படும். அதற்கு முதல் என்னுடைய அவதானிப்பை மட்டும் இங்கே சுருக்கமாக கூற விரும்புகிறேன். ஒரு விடயத்தை நாங்கள் இப்பொழுதுதான் நான் அதை பற்றி சிந்தித்தேன். இப்போ நாங்கள் நவீன மொழியியலில் பேச்சு மொழி, வட்டார வழக்கு என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் மொழியியல் துறையில். அப்போ தொல்காப்பியத்தில் மொழியியல் துறை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சொற்புணர்ச்சியை வைத்துக்கொண்டு அக்காலத்தில் மொழி வழக்கு எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சியை மொழியியல் மாணவர்கள், ஆய்வாளர்கள் கட்டாயம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புக்குரிய களத்தை நீங்கள் ஆக்கி தந்திக்கிறீர்கள். அதாவது நான் என்ன பார்க்கிறேன் என்றால், நன்னூல் தொல்காப்பியத்துக்கு இடையில் சுமார் 1500 ஆண்டுகள், 1500 ஆண்டுகளுக்கு மேலே. எனது தொல்காப்பிய காலம் 1000. இப்போ 1000, இப்பொழுது நாங்கள் 3000 ஆண்டு காலம். 3000 ஆண்டு காலத்தில் இவர் 1500 ஆண்டுகளுக்கு நடுவில் நிற்கிறார் நன்னூலார். இவ்வளோ காலத்திலே எங்களோட மொழி பெற்றுள்ள மாற்றம் என்று தான் நான் சொல்லுகிறேன், வளர்ச்சியாக தேவைன்னு சொல்லவில்லை. மொழி பெற்ற மாற்றங்களை எவ்வாறு அறியலாம் என்றால் இந்த 2 நூலை வைத்துக்கொண்டு அறியலாம். இந்த கட்டுரையிலிருந்து எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னவென்றால், எங்களுடைய மொழி மிக சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. மட்டுமல்ல, அந்த மொழியை மிக நுணுக்கமாகவும் பார்த்திருக்கிறார்கள். எங்கெங்கே தவறு வருகிறதோ அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தொல்காப்பியத்தை வைத்துக்கொண்டே கீழடி சொல்லுகின்ற ஆராய்ச்சிக்கு நாங்களும் போகலாம். இன்று இலக்கியம், இலக்கண நூல்கள் என்ன சொல்லுது என்றால், தமிழருடைய வரலாற்றை பேசுகிறது. அதையே நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும். பாச்சியப்பன், நீங்கள் தான் நிச்சயமாக கவனித்து கொள்ள வேண்டும் பாலா. ஏனென்றால் மொழி, இலக்கியம் இரண்டும் தான் மனிதனுடைய வரலாறு. அந்த வரலாற்றை இவர் நன்னூலார் எப்படி 12ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கிற மொழி எந்த நிலையில் இருந்தது என்றால், மக்களுடைய வாழ்வியல், மக்களுடைய பேச்சு மொழி, இந்த வித்தியாசத்தையும் மொழியியல் மாணவர்கள் ஆராய வேண்டும், மொழியியலாளர்களும் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அந்த வகையில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதாவது இன்று நடைபெறுகின்ற ஆராய்ச்சி முழுக்க தமிழருடைய மூலவேரை தேடுகின்ற ஆராய்ச்சி. அதுபோல் இந்த தொல்காப்பியமும் நன்னூலும் எங்களுடைய மூலவேரை தேடுவதற்கு துணை நிற்கின்றன என்று கூறுவதிலே பிரபா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட மாணவன் இருக்கிற அவனுடைய பிரபான்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். பல மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது.
அடுத்த அடுத்த இறுதியிலே இதை பற்றிய கருத்துக்கள் நிரம்ப பெரிய மொழியியல் மாணவர்களாக இருக்கிறார்கள், கேட்பார்கள், கூறுவார்கள். அடுத்த உரைக்கு செல்லுகின்றோம். இப்பொழுது பேச இருப்பவர் எங்களுடைய அன்பர், மாணவர், ஆய்வாளர், சமூக பெரியார் ஆகிய மருத்துவர் ரகுராமன் அவர்கள். என்ன பேச போகின்றார்? தலைப்பு வைணவம் தமிழும். அதில் ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு போக வேண்டும். அவர் ஒரு வைணவர் எங்களுடைய. சரியா ஐயா? அவர் எப்பொழுது நாமம் போடாவிட்டாலும் அவர் முகத்தை பார்த்தாலே வைஷ்ணவம் படிச்சென்றால் வெளிப்படும். சரிதானே? ஆனால் அவர் மிகுந்த சைவ பற்றாளர். அதனுடையத்தான் இந்த தலைப்பையும் எடுத்திருக்கின்றார். மிகுந்த மதப்பற்றாளர், சமயப்பற்றாளர். என்ன, எங்களுக்கு பேர் தேவையில்லை. அதுக்கு மேலாக சொல்லுவதாக இருந்தால் கடவுள் பற்றாளர். அதுதான் பொதுவான சொல், கடவுள் பற்றாளர். அவர் கடவுளுக்கு தான் பல வடிவம் இருக்குது. கடவுள் பற்றாளர். அவர் எவ்வாறு எங்களுடைய வைஷ்ணவ ஆழ்வாருடைய பாடல்களையும் எவ்வாறு பார்க்க போகிறாருன்னு பார்ப்போம். சைவம், அதனூடாக சைவம் வைஷ்ணவம் எவ்வாறு தோளோடு தோல் நின்று வந்தன என்பதை பற்றியெல்லாம் பேச இருக்கின்றார். பாருங்கள் ஐயா. என்னோட வேற யாரும் மைக் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சரி, ஓகே, பார்க்குறேன். வந்துடுச்சு. வைணவமும் தமிழும். மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா பாலசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வைணவமும் தமிழும். அம்மா அடுத்த ஸ்லைட் போடுங்கம்மா. இது கொஞ்சம் இருங்க சார். அது ஓகே, கொஞ்சம் இருங்க சார். அது ஏதோ வரமாட்டேங்குது. சரி, வரலனாலும் நான் தொடர்றேன். அதுதான் வருது. நீங்க பேசலாம். சரி, ஓகே, சாரி சார். அது எனக்கு தான் அது கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. கரெக்டா வருதா? சரிம்மா. ஏன் இந்த தலைப்பு? அதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, பக்தி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்திலே ஒரு இன்றியமையாத பகுதி என்பது எனது நம்பிக்கை. அதில் சைவத்துக்கு இணையாக வைணவமும் பங்களித்திருக்கிறது என்பதும் எனது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. இரண்டாவது காரணம், பொதுவாக தமிழ் மக்களிடையே சைவம் பற்றிய புரிதல் இருக்கும் அளவுக்கு வைணவத்தை பற்றிய புரிதல் குறைவோ என்ற எனது ஐயம். மூன்றாவதாக, ஐயா கூறியது போல் வைணவ மரபிலே வளர்ந்து இன்றும் திவ்ய பிரபந்தம் கற்று வருகிறேன் என்ற காரணத்தினாலும் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இதில் வைணவம் என்றால் என்ன என்பதை பற்றியும், ஆழ்வார்களின் பங்களிப்பை பற்றியும், ஒவ்வொரு ஆழ்வாரின் பாசுரங்களிலிருந்து ஒரு பாடலை எடுத்துக்காட்டாகவும் காண்பிப்பதாக உள்ளேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட 20 நிமிடங்களில் அதற்கு மேல் பேசுவது என்பது சாத்தியமல்ல. சைவமும் வைணவமும் இந்திய நாட்டின் வேதம் சார்ந்த 6 மரபுகளில் 2 பெரும் பிரிவுகள். இவைகள் தோன்றிய காலங்களை நிர்ணயிப்பது என்பது மிக கடினம். இந்து சமயம் என்று இன்று நம்மால் அறியப்படும் ஒரு மதம் ஒரு காலத்தில் 6 மதங்களாக 6 வேறுபட்ட வழிபடு தெய்வங்களாக இருந்தது. அம்மா அடுத்த ஸ்லைட். சரியா சார்? இது வந்துச்சா? 6 தரிசனங்கள். ஓகே, கரெக்ட். சிவனை முழுமுதற் கடவுளாக வழிபட்ட சைவம், திருமாலை அதாவது விஷ்ணுவை முழுமுதல் கடவுளாக வழிபட்ட வைணவம், குமரன் அல்லது முருகனை முழுமுதற் கடவுளாக வைத்திருந்த கௌமாரம், கணபதி அல்லது விநாயகர்
அவரை முழுமுதல் கடவுளாக வழிபட்ட கானாபத்தியம், சக்தியை உபாசனையை ஏற்படுத்தி கொண்ட சாக்தம், சூரியனை வழிபட்ட சௌரம் என்ற 6 மதங்கள் இருந்தன. இவைகளுக்கு தத்துவ கோட்பாடுகள் முதலில் அவ்வளவாக இல்லை. இப்போது நாம் கல்ட் என்று சொல்கிறோமே, அதுபோல ஒரு வழிபடு கடவுளை ஏற்படுத்தி கொண்டு அவைகளை கூட்டம் கூட்டமாக எல்லோரும் வழிபட்டு வந்தார்கள். பிற்காலங்களில் கௌமாரம், முருக வழிபாடு, கணபதி பிள்ளையார் வழிபாடு, சக்தி வழிபாடான சாக்தம், இவை யாவும் சைவத்துக்குள் அடங்கின. எப்படி பார்வதி என்பது சிவனின் மனைவி, அவர்களது 2 பிள்ளைகள் பிள்ளையாரும் முருகனும் என்ற ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த மதங்கள் சைவத்துடன் இணைந்து விட்டன. சூரியனை வழிபட்ட சௌரம் என்பது வைணவத்தில் கலந்தது. சூரியனே கண்ணுக்கு தெரியும் நாராயணன், சூரிய நாராயணன் என்ற பெயர்கள் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படலாம். ஆதித்த ஹிருதயம் என்பது வைணவத்தில் ஒரு பெரிய வழிபாட்டு முறை. அதனால் அந்த சௌரவம் வைணவத்தில் கலந்து சைவமும் வைணவமும் பெரும்பாலோரால் பின்பற்று வந்தன. இப்படி இருக்க இந்த தொன்று தொட்டு வழங்கி வந்த வைணவம் திரு ராமானுசரால் பொது ஆண்டு, அவருடைய வாழ்க்கை 120 வருடம் வாழ்ந்தவர். அவர் பொது ஆண்டு 1017 1137 வரை இவர் இருந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன. இவர் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்த வைணவத்தை தத்துவ கோட்பாடுகளும் வழிபாட்டு முறைகளும் சேர்த்து புதுப்பித்தார். அதில் விஷ்ணு என்பவர் தனது மனைவியான லட்சுமியுடன் எப்பொழுதுமே இணைந்தே இருக்கிறார் என்ற காரணத்தினால் இதற்கு ஸ்ரீ வைஷ்ணவிசம் என்ற பெயரை கொடுத்து அன்று முதல் திருமால், எல்லாவற்றிலும் திரு என்ற ஒரு அடைமொழியை சேர்ப்பார்கள். திரு என்றால் லட்சுமியை குறிக்கும். செல்வம், ஐஸ்வர்யம், பலவிதமான பொருள்களை கொண்ட இந்த வார்த்தை திருமால், மால் என்பவரே திருமால் ஆகிவிடுகிறார். இந்து தர்மத்தின்படி வாழ்க்கையின் குறிக்கோள் பொதுவாக மெய்ப்பொருள் என்ன என்று அறிந்து கொள்வது, அது ஞான மார்க்கம். அது இல்லாவிடில் இறைவனது திருவடிகளை சேருவது எவ்வாறு என்பது, அது பக்தி மார்க்கம். மறைகள், 4 மறைகளும் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்ற 4 வேதங்களும் அதற்கு வழிகாட்டும் ஒரு கருவியாக பார்க்கப்படுகின்றன. அந்த வடமொழி வேதத்தில் உள்ள வழிகாட்டல்கள் தான் தமிழ் மொழியிலுள்ள திவ்ய பிரபந்தங்களிலும் காட்டப்படுகின்றன என்ற உண்மையை வெளிக்கொணர்ந்து தமிழை வைணவ கோயில்களில் வழிபாட்டிற்கு முதலில் கொண்டு வந்தவர் ராமானுசரே ஆவார். அன்றிலிருந்து இன்று வரை 1000 வருடங்களாக வைணவ கோயில்களில் வடமொழியும் தமிழும் இணைந்தே ஓதப்படுகின்றன. அந்தணன் என்பவன் பிறப்பால் வருபவன் அல்லன், ஒழுக்கத்தால் வருபவன் என்ற கொள்கையை கடைபிடித்தவர் ராமானுசர். எல்லா வர்ணங்களில் பிறந்தவர்களையும் வைணவராக அவர் ஏற்றுக்கொண்டார். அதை கருதிதான் கருணாநிதியும் மதத்திலே புரட்சி செய்த ராமானுஜர் என்ற ஒரு சீரியலை தனது சன் டிவியில் வெளியிட்டார். ஸ்லைட் 4, அடுத்த ஸ்லைட் போகுமா, போட்டீங்களா? சரி, இப்பொழுது வைணவம் என்றால் என்ன என்று சிறிது உற்று நோக்குவோம். வைணவத்தின் கொள்கை, நாராயணனே முழு முதற் கடவுள், அவனது திருவடிகளை அடைவதே வாழ்க்கையின் குறிக்கோள். அதற்குத்தான் வைகுந்த பதவி, எப்படி கைலாச பதவி என்று சொல்கிறார்களோ அதுபோல் வைணவத்தில் வைகுந்த பதவி என்று அதை அழைக்கிறார்கள். முக்தி, மோட்சம் என்றும் அதை கூறலாம். ஆழ்வார்கள் கூறிய பக்தியே அதற்கான சாதனம் என்று வைணவம் வலியுறுத்துகிறது. செய்யும் செயல்கள் யாவும் அவன் செயல், நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் அவனை பற்றியதே. தெய்வ சங்கல்பம், தெய்வ கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் திருமால் என்பவன் நீக்கமற எங்கும் நிறைந்து நம் உள்ளேயும் இருந்து எல்லாவற்றையும் காக்கிறான், ஆற்றுவிக்கிறான் என்பதும் வைணவத்தின் கொள்கையாகும். அவனது அருளை அவனது துணைவியான லக்ஷ்மி அல்லது திரு, ஸ்ரீ, தாயார் மூலமாகவே அடைய முடியும் என்பதும் ஒரு வைணவத்தின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும். அடுத்த ஸ்லைடுமா, ஸ்லைடு 5. திருமாலை பற்றிய பாடல்கள் சங்க இலக்கியத்தில் ஒன்றான பரிபாடலிலேயே காண முடிகிறது.
இதில் 8 பாடல் இருந்ததாக குறிப்புகள் இருந்தாலும் 5 பாடல்களே கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. இதில் திருமாலை பற்றிய வர்ணனையும் அவரது அவதார மகிமைகளையும் அருள் பாலிக்கும் தன்மையும் எடுத்துக் கூறுகின்றன. ஆனால் வைணவ மதத்தின் ஆழ்ந்த தத்துவார்த்தங்கள் சங்க இலக்கியத்தில் காணப்படவில்லை. ஆனால் இதை அடுத்து நாம் திருமாலை பற்றி காண்பது பக்தி இலக்கியங்களில்தான். இவையிடையே உள்ள காலம் ஏறத்தாழ 800 ஆண்டுகள். இவைகளில்தான் இம்மதத்தின் ஆழ்ந்த கொள்கைகள் விளக்கப்படுகின்றன. தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்களிப்பு பக்தி இலக்கியத்தை சாரும் என்பது எனது நம்பிக்கை. அதில் ஒரு முக்கிய பங்கு வைணவ இலக்கியத்திற்கும் உண்டு. ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 பாசுரங்களும், ராமாவதாரம் என்று கம்பரால் எழுதப்பட்ட கம்பராமாயணமும், சடகோப அந்தாதியும், ராமானுசரின் சீடர்களும் மற்ற ஆச்சாரியர்களும் தமிழில் எழுதிய நூற்றுக்கணக்கான பாடல்களும் இதன் பங்களிப்பிற்கு ஒரு சான்றாகும். பக்தி இலக்கிய காலம் என கருதப்படும் பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரை தோன்றிய 12 ஆழ்வார்களின் பக்தி பாடல்களே, அதாவது பாசுரங்களே பிரபந்தங்கள் என்று அழைக்கப்பட்டு வழிபாட்டில் இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றன. தனி இல்லங்களிலும் சரி, கோயில்களிலும் சரி. அவர்கள் தியானத்தின் மூலமும் வழிபாட்டின் மூலமும் பக்தியில் ஆழ்ந்திருந்ததால் ஆழ்வார்கள் என வழங்கப் பெற்றார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் 12. புத்தியில புணர்ச்சியை சரியாக செய்திருக்கிறேன். 12. அவர்கள் சமகாலத்தவர் அல்லர். முதலில் தோன்றிய முதல் மூவருக்கும் இறுதியாக தோன்றிய திருமங்கை ஆழ்வாருக்கும் இடைவெளி ஏறக்குறைய 300 ஆண்டுகளாவது இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இவர்கள் ஆழ்வார்கள் பொதுவாக ஓரிடத்தில் நில்லாது ஊராக சென்று அங்குள்ள விண்ணகரம் என்றால் வைணவ கோவில்கள், பெருமாள் கோவில்களில் குடிகொண்டிருக்கும் திருமாலை பாடினார்கள். அவர்களின் இச்செயல் மங்களாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறான மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள் திவ்ய தேசம் என வழங்கப்படுகின்றன. இவைகள் பூலோகத்தில் 106, திருமால் கொண்டிருக்கும் திருப்பார்கடலையும் ஸ்ரீவைகுந்தத்தையும் சேர்த்து மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் என வைணவ சம்பிரதாயங்கள் கருதுகின்றன. ஆழ்வார்கள் அருளி செய்த இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை 4000. அதனால் இத்தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது. இப்பாசுரங்கள் கோயில்களின் அமைப்பையும், அந்த கோயில்களில் இருந்த ஊர்களின் அழகையும், சுற்றுப்புற சூழ்நிலைகளையும், அங்கு நடந்த திருவிழாக்களையும், இதிகாச புராணங்களையும், திருமாலன் அவதாரங்களையும், அவன் அழகையும், அவனது கருணை உள்ளத்தையும், ஆழ்ந்த பக்தியால் அவனை எவ்வாறு அடையலாம் என்றும் தீந்தமிழால் எடுத்துரைக்கின்றன. ஆங்காங்கே இருந்த இப்பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் திரட்டி தொகுத்தவர் நாதமுனிகள். நம்பியாண்டார் நம்பி எவ்வாறு திருமுறைகளை தொகுத்தாரோ அதேபோல் சமகாலத்தில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பவர் இதை தொகுத்தார். அவருக்கு பின் வந்த ராமானுசர் இவைகளை வழிபாட்டுக்கு உகந்தவர்களாக ஏற்பாடு செய்தார். அம்மா அடுத்த ஸ்லைட் போங்கம்மா. இதுவா சார்? பாசுர எண்ணிக்கைன்னு போட்டிருக்கா? என்னால பார்க்க முடியல. இந்த அதுக்கே இதுக்கு முந்தின ஸ்லைட் முன்னாடி போங்க. ஓகே ஓகே. இந்த ஸ்லைட். பாசுர எண்ணிக்கை 1 4000 தனியன்கள் 46 உள்ளன. தனியன்கள் என்றால் பாயிரம் போன்றது. ஆழ்வார்கள் எழுதிய பாடல்களை வெளியிடுவதற்கு முன்னால் அதற்கு வெகு பின்னால் வந்த தமிழ் ஆசிரியர்கள் ஒரு பாயிரத்தை எடுத்து அதுக்கு தனியன் என்று பெயர் சூட்டி அதை அந்த ஆழ்வாரின் பாசுரங்களுடன் இணைத்து வெளியிடுவார்கள். அவ்வாறு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் கூட்டி பார்த்தால் பொதுவாக மொத்தமாக 46 தனியன்கள் உள்ளன. சில வடமொழியில் இருந்தாலும் பெரும்பாலும் தமிழிலே தான் உள்ளன. 4000 பாசுரங்கள் மொத்தம் 3776. 4000 இல்லை. மணவாள மாமுனிகள் என்பவர் பின்னால் இவைகளை 4000 தொகுத்தார். அவர் காலத்தில் அவருக்கு கிடைக்கப்பெற்றது 3776 பாடல்கள் தான். திருவாய்மொழி நூற்றந்தாதி என்பது அவரே 100 பாடல்களை, மணவாள மாமுனிகள் என்பவர் 1200ஆம் ஆண்டு தோன்றியவர். அவர் திருவாய்மொழி நூற்றந்தாதி என்ற 100 அந்தாதி பாடல்களை எழுதி திருவாய்மொழி நம்மாழ்வாரால் எழுதப்பட்ட திருவாய்மொழிக்கு அதை சிறப்பிப்பதற்காக
எழுதி அதையும் இணைத்தார். ராமானுசர் வாழ்ந்த காலத்தில் அவரது பயோகிராபி, அவரது வாழ்க்கை சரித்திரத்தை திருவரங்கத்து அமுதனார் என்பவர் 108 பாடல்கள் மூலம் எழுதி அதை ராமானுசருக்கு காண்பித்து அவர் மூலம் ஒப்புதல் பெற்று அது ஒரு சர்டிஃபைடு பயோகிராபியாக சேர்த்தார். அதை மணவாள மாமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தங்களுடன் சேர்த்து கொண்டார். இன்று நீங்கள் கூட்டி பார்த்தால் 4030 பாடல்கள் வரும். அதில் 3776 பாடல்கள் தான் ஆழ்வார்கள் எழுதியது. மேற்கூறியவர் திருவாய்மொழி நூற்றந்தாதி மணவாள மாமுனிகளாலும் ராமானுச நூற்றந்தாதி திருவரங்கத்து அமுதனாலும் இயற்றப்பெற்றன. அம்மா அடுத்த ஸ்லைடுமா. 12 ஆழ்வார்களும் அவர்களது அருளி செயல்களும். ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தத்தை அது வடமொழி சொல்லாக இருப்பதால் தமிழிலே அருளி செயல் என்று அதை வழங்குகிறார்கள். இவர்களில் முதல் 3 ஆழ்வார்கள் சம காலத்தவர். அவர்கள் முதலில் தோன்றியதால் அவர்களுக்கு முதல் மூவர் என்ற பெயர் பொருந்துகிறது. இவர்கள் பெரும்பாலும் பல்லவ கால தொடக்கத்தில் களப்பிரர்கள் ஆட்சிக்கு பிறகு பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டில் இருந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. இவர்களது பெயர் முறையே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த பெயர்கள் எல்லாம் சிறிது வித்தியாசமாக இருக்கலாம். ஏனென்றால் இவர்களுக்கு அஜோனியர்கள் என்று பெயர். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் அல்லர், வெளியிலே தோன்றியவர்கள். பொய்கையில் தோன்றியதால் அவருக்கு பொய்கை ஆழ்வார் என்றும், நிலமான பூதம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தில் தோன்றியதால் ஒருவருக்கு பூதத்தாழ்வார் என்றும், பேய் போல் பித்து பிடித்து பக்தியில் ஆழ்ந்து இருந்ததால் கடைசியில் இப்பவருக்கு பேயாழ்வார் என்றும் பெயர் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். இவர்கள் மூவரும் முறையே முதல் திரு அந்தாதி, 2ஆம் திரு அந்தாதி, 3ஆம் திரு அந்தாதி என்று 300 பாடல்களை எழுதினார்கள். இவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் அந்தாதி முறையிலே எழுதப்பட்டன. இவர்களை பற்றி ஒரு கதை உண்டு. திருக்கோவில் என்ற ஸ்தலத்திலே ஒரு மழைக்காலத்தில் இறைவனை வணங்க சென்றிருக்கும் பொழுது ஒரு சிறிய அறையில், இருட்டு அறையில் அவர்கள் மூவர்களும் ஒரே சமயத்தில் இருந்ததாகவும், முதலில் சென்றவர் படுக்க இடம் இருந்தது. 2ஆம் ஆழ்வார் இருட்டில் நுழைந்தவுடன் இன்னொரு இருப்பதை உணர்ந்து அவர் எழுந்து அமர்ந்து கொண்டார். இருவர் அமர இடம் இருந்தது. 3ஆம் ஆழ்வார் உள்ளே இருட்டில் நுழைந்தவுடன் 3 பேருக்கும் நிற்கத்தான் இடம் இருந்தது. அந்த இருட்டில் மற்றவர்கள் இருப்பதை அறிந்து கொண்டு அவர்கள் பாடிய பாடல்கள் அவர்களுடைய அந்தாதிகளின் முதல் பாடலாக வந்தன. அவைகள் எடுத்துக்காட்டாக நான் கூறுகின்றேன். முதலில் பொய்கை ஆழ்வார் இவ்வுலகத்தையே ஒரு அகலாக வைத்து கடலை அதற்கு நெய்யாக ஊற்றி கதிரவனை விளக்காக ஏற்றி இறைவனை பாடுகிறார். அவர் பாடிய வெண்பா, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று ஒரு வெண்பா பாடினார். அதை கேட்ட பூதத்தாழ்வார் அதை தொடர்ந்து அவரும் ஞான விளக்கேற்றுகிறார். எவ்வாறு? அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடுகிறார். இவர்கள் இரண்டும் விளக்கியேற்ற பின் 3வது இருந்த ஆழ்வார் மனக்கண்ணிலே அந்த திருமாலையே கண்டார். தான் கண்ட அந்த திருமாலை அவர் வர்ணிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று பாடுகிறார். இவர்கள் ஒருவரும் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று 100 பாடல்களை எழுதியுள்ளார்கள். அதே காலத்தில் வாழ்ந்த திருமழிசை ஆழ்வார், திருமழிசை என்ற ஊரிலிருந்து வந்ததால் இவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. இவர் 2 தொகுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று நான்முகன் திருவந்தாதி என்ற 96 பாடல்கள். அடுத்து திருச்சந்த விருத்தம் என்ற சந்தத்தை அடிப்படையாக கொண்ட 120 பாடல்களையும் சேர்த்து 216 பாடல்களை அருளி செய்தார். இவர் பல மதங்களில் ஈடுபட்டு எல்லா மதங்களை பற்றியும் அறிந்து கடைசியாக வைணவத்தில் வந்து சேர்ந்தார்.
இவரை படிக்கும்போது இவர் ஒரு தீவிரவாதியோ என்று எனக்கு தோன்றும். மற்ற மதங்களை சிறிது தாழ்வுபடுத்தி பேசுவார். எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் திருமழிசை ஆழ்வார் வைணவத்தை உயர்த்துவதற்காக அவ்வாறு பாடியுள்ளார் என நான் கருதுகிறேன். அவர் பாடிய ஒரு பாடல் இது நான்முகன் திருவந்தாதியிலிருந்து எடுத்தது. நான்முகனை நாராயணன் படைத்தான். அதாவது பிரம்மா என்பவன் விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து வந்தவன். நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அதாவது சிவனை படைத்தவன் பிரம்மா என்று கூறுகிறார். யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் பொன்மினீர் தேர்ந்து என்று எழுதுகிறார். இது நான்முகன் திருவந்தாதியிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. திருச்சந்த விருத்தம் என்ற எல்லா பாடல்களுமே 120 பாடல்களுமே சந்தம் நிறைந்தது. அதில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை கொடுக்கிறேன். இதை பின்னால் பாரதியார் பயன்படுத்தினார் என்பதை நீங்களே அறிவீர்கள். பூநிலாய 5மாய் புனர்கண் நின்ற 4மாய் தீநிலாய 3மாய் சேர்ந்த காலி 2மாய் மீனிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரே கத்தியின்றி சத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பின்னால் இதே சந்தத்தில் பாரதியார் பாடினார். இது அருமையான கருத்து. எவ்வாறு முதலில் ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றி, காற்றிலிருந்து நெருப்பு தோன்றி, நெருப்பிலிருந்து நீர் தோன்றி, நீரிலிருந்து நிலம் தோன்றியது என்று மாணிக்கவாசகர் கூறியது போலவே இந்த திருமழிசை ஆழ்வாரும் இந்த பாடல் மூலமாக கூறுகிறார். அடுத்த ஸ்லைடுமா. நம்மாழ்வார். ஆழ்வார்களிலே சிறந்ததாக கருதப்படுபவர் நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உள்ளது. ஏனென்றால் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்ற 4 வேதங்களையும் 4 தொகை நூல்கள் பாடல்கள் மூலமாக தமிழ் படுத்தியவர். இவர் எழுதிய திருவாய்மொழி 1102 பாடல்களை கொண்டது. இது சாம வேதத்தின் உட்பொருள் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். அடுத்து அவர் எழுதிய பெரிய திருவந்தாதி 87 பாடல்களை கொண்டது. இது அதர்வண வேதத்தின் சாரம் என்று கருதப்படுகிறது. அவர் 3ஆவதாக எழுதிய திருவிருத்தம் 100 பாடல்களை கொண்டது. இது ரிக்வேதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. கடைசியாக அவர் எழுதிய திருவாசிரியம் 7 பாடல்களை யஜுர்வேதத்தின் தொகுப்பாக கூறுகிறது. இப்படியாக மொத்தமாக 1296 பாடல்களை எழுதி வேதங்களின் உட்பொருளை தீந்தமிழில் வழங்கி இருக்கிறார். அவரது முதல் பாடலை இங்கு நான் எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், அயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரறு சுடரடி தொழுதெழன் மனனே என்று திருவாய்மொழியில் பாடுகிறார். அடுத்து வருபவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் என்ற பெயர் பெற்றாலும் நம்மாழ்வாரே சிறந்த ஆழ்வாராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். பாண்டிய நாட்டிலே வாழ்ந்த ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாகிய இவர் பெரும் புகழ்பெற்று விளங்கியதால் பெரியாழ்வார் என அழைக்கப்படுகிறார். இவர் தன்னை தாயாக பாவித்து கண்ணன் மேல் பாடிய 473 பாடல்கள் பெரியாழ்வார் திருமொழி என்று வழங்கப்படுகிறது. இவர்தான் இறைவனுக்கே வாழ்த்து பாடியவர். நீங்கள் எல்லோரும் இந்த பாட்டை கேட்டிருப்பீர்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோன் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்ற பெரியாழ்வார் திருமொழியின் முதல் பாடலாகும். நீங்கள் எந்த வைணவ கோவிலுக்கு இன்று சென்றாலும் அவர்கள் அந்த திரையை விலக்கிவிட்டு முதலில் பாடுவது பல்லாண்டாகத்தான் இருக்கும். வீட்டில் செய்யும் வழிபாட்டிலும் முதலில் நாம் பாடக்கூடிய பாட்டு பெரியாழ்வாரின் பல்லாண்டு என்ற திருமொழியாகும். அவரது வளர்ப்பு மகள் நாம் அனைவரும் அறிந்தவள் ஆண்டாள். அனைத்து ஆழ்வார்களுக்குள்ளும் இருக்கும் ஒரே பெண் இவர்தான். இறைவனையே கணவனாக அடைய வேண்டும் என மனதிலே வரித்து அந்த திருமாலுடனே திருவரங்கத்தில் 2 கலந்தவர். இவர் திருப்பாவை என்ற 30 பாடல்களையும் நாச்சியார் திருமொழி என்ற 143 பாடல்களையும் பாசுரங்களையும் பாடியிருக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி 1ஆம் தேதி முதல் பாடலை தொடங்கி இன்று மார்கழி 13. சில பேர் மார்கழி மாதத்தை எடுத்துக்கொண்டு ஆங்கில தேதியான 28 மார்கழி 28 என்று சொல்கிறார்கள். எனக்கு அது உடன்பாடு இல்லை. இன்று மார்கழி 13. இன்று 13வது பாசனத்தை தொடங்கித்தான் வழிபாட்டை வீட்டில் எல்லோரும் தொடங்குவோம். திருப்பாவை 30 பாடல்கள், நாச்சியார் திருமொழி 143,
ஒரு எடுத்துக்காட்டு. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீகிறாள் கூர்வேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று தொடங்கும் திருப்பாவையையும், அனைவருக்கும் தெரிந்த வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர் பூரண பொற்கொடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் என்ற நாச்சியார் திருமொழி பாடல்களையும் வழங்கியவர் ஆண்டாள் ஆவார். குலசேகர ஆழ்வார் இவர் சேர நாட்டு மன்னர். ராமபிரான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். பல கோயில்களில் திருப்பணி செய்வித்தார். இவர் எழுதிய பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது. அதீத பக்தி. என்னை ஒரு குளத்தில் இருக்கும் பெருமாள் கோவில் குளத்தில் இருக்கும் ஒரு மீனாக படை, அல்லது பெருமாள் பக்தர்கள் ஏறி செல்லும் படிகளில் ஒன்றாக என்னை படைத்து விடு அடுத்த ஜென்மத்தில் என்று வேண்டிக் கொண்டவர். அவருடைய ஒரு பாடல், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்று பக்தியில் ஆழ்கிறார். அடுத்த ஸ்லைடுமா. திருப்பாணாழ்வார் இவர் பாணக்குலத்தை சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்று அக்காலத்திலே கருதப்பட்டார். இவரை அவமதித்த அந்த கோவில் அர்ச்சகருக்கு இறைவன் ஆணையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை தன் தோளில் சுமர்ந்து சிறுவரங்க கோவிலுக்குள் அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டதால் அந்த பட்டர் இந்த ஆழ்வாரை தோள் மீது சுமந்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். இவர் அமலன் ஆதிபிரான் என்ற 10 பாடல்களையே எழுதினாலும் பக்தி ஆழம் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அது ஒரு எடுத்துக்காட்டு. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே என்கிறார் பக்தி பரவசத்தில் திருப்பாணாழ்வார். பிறகு தொண்டரடி பொடி ஆழ்வார். இவர் திருவரங்கத்தை வசித்த விப்ர நாராயணர் என்ற பெயரை கொண்டவர். இவர் தனது அகங்காரத்தை ஒழித்து தனது இயற்பெயரை தொண்டன் அடி பொடி என மாற்றிக்கொண்டு எளியோருக்கும் எளியானாக தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். திருவரங்கன் மேல் உருகி பாசுரங்களை ஏற்றினார். இவர் 10 பாடல்களை கொண்ட திருப்பலி எழுச்சியையும், திருப்பலி எழுச்சி என்பது மாணிக்க வாசகராலும் பாடப்பெற்றது, தொண்டரடி பொடியாராலும் பாடப்பெற்றது. திருப்பலி எழுச்சியையும் 45 பாடல்களை கொண்ட திருமாலையையும் அருளினார். திருமாலை என்பது பக்தி இலக்கியத்தில் மிகவும் ஆழ்ந்த பக்தியையும் ஒரு தீன பாவத்தையும் உரைப்பது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாசுரத்தை இங்கு நான் எடுத்து சொல்கிறேன். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தருணும் யான் போல் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருமாலையில் பாடுகிறார். அவரே தொடர்ந்து ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகள் அம்மா அரங்கமா நகருளானே என்று ஆழ்ந்த பக்தியில் பாடுகிறார். கடைசியாக 11ஆவதாக திருமங்கை ஆழ்வார். இன்னும் 2 நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். இவர் சோழ பேரரசின் கீழ் இருந்த திருமங்கை என்ற பகுதிக்கு குறுநில மன்னராக இருந்தார். இறை தொண்டில் தன் பொருள்களையெல்லாம் செலவழித்துவிட்டு வழிப்பறி செய்து இறை தொண்டை செய்து கொண்டிருந்தார். அந்நிலையிலே இவர் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார். இவர் பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்து 32 கோயில்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்து வைத்தார். நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக அதிகமாக பாசுரங்களை எழுதியவர் திருமங்கை ஆழ்வார். இவர் பெரிய திருமொழி என்று 1084 பாடல்களையும், பெரிய திருமடல் என்று ஒன்றையும், சிறிய திருமடல் என்று ஒன்றையும், திரு நெடுந்தாண்டகம் என்ற 30ஐயும், திரு குறுந்தாண்டகம் என்ற 20ஐயும் எழுதினார். பிறகு திருவெழுக்கூற்றிக்கை என்று நம்மாழ்வாருக்கு அடுத்ததாக 1137 பாடல்களை எழுதி சிறப்பு செய்தவர். இவர் எழுதிய 6 தொகுப்புகளும் வேத அங்கங்களாக பார்க்கப்படுகின்றன. அதாவது மரபு முறையிலே 4 வேதங்கள் 6 வேத அங்கங்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. நம்மாழ்வார் எழுதிய 4ஐயும் 4 வேதங்களின் மொழிபெயர்ப்பு என்றும், திருமங்கை ஆழ்வார் எழுதிய 6 தொகுப்புகளையும் 6 வேத அங்கங்கள் என்றும் கூறுகிறார்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு,
திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலிருந்து, வாடினேன் வாடி விரும்பினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடியிடையவர் தம்மோடவர் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெறும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினால் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று கூறுகிறார். கடைசியாக மதுரகவி ஆழ்வார். இவர் இறைவனை பாடாமல் தனது குருவான நம்மாழ்வாரையே பாடினார். இவர் எழுதிய பாடல்கள் 11 ஆகும். இவரது பாடல்கள் முதலில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெறவில்லை. கடைசி காலத்தில் இதையும் சேர்த்து கொண்டார்கள். இவர் எழுதிய பாடலுக்கு கண்ணினும் சிறுத்தாம்பு என்று பெயர். கண்ணனை தாம்பு கயரால் யசோதை கட்டுகிறாள். அதை வர்ணிக்கிறார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் அன்பினில் நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூருமென் நாவுக்கே என்று பாடி சிறப்பித்தார். இத்துடன் என்னுடைய முடிவுரையை ஒரு நிமிடத்தில் கூறி முடித்துக் கொள்கிறேன். மேலும் கேள்விகள் இருந்தால் கேள்வி நேரத்தில் அதில் விடையளிக்க தயாராக இருக்கிறேன். முடிவாக இவ்வாறு 12 ஆழ்வார்களும் நாதமுனிகளாலும் மற்ற வைணவ ஆச்சாரியர்களாலும் இயற்றப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தமும் மற்ற வைணவ நூல்களும் தமிழ் பக்தி இலக்கியத்தின் ஒரு பெரும் பகுதியாக விளங்கி இன்றும் கோவில்களிலும் இல்லங்களிலும் நாள்தோறும் பாடப்பட்டு வருகின்றன. கம்பர் எழுதிய சடகோப அந்தாதி, கம்பராமாயணம் இவைகளும் வைணவ நூல்களாகவே இருந்தாலும் அவைகள் பெரும்பாலும் வைணவ நூல்களாக கருதப்படுவது இல்லை. ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களும் நேரிசை இன்னிசை வெண்பாக்களால் 5 சீர் 6 சீர் 7 சீர் 8 சீர் விருத்தங்களாலும் கொச்சக கரிப்பாக்களாலும் அந்தாதிகளாலும் தாண்டவ வடிவமைப்பிலும் தமிழையும் அதன் ஊடாக வைணவத்தையும் வளர்த்திருக்கிறார்கள் என கண்டறிந்தோம். இவரது திருவடிகளை தொழுது என் இச்சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். பொறுமையாக செவிமடித்தமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆழ்வார் எம்பெருமான் ஜீயர் அடிகளே சரணம். மிக்க நன்றி டாக்டர் ஐயா. உங்களுடைய தமிழும் வைணவம் பற்றிய தலைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. இது பற்றிய கருத்துக்களை நாங்கள் தொகுப்புரையும் பின்னர் பேசிக்கொள்வோம். மிக்க அருமையான கட்டுரையை வழங்கியிருந்தீர்கள், நன்றி. இப்பொழுது தொகுப்புரைக்கு வருகின்றோம். வாசுவி நகர்ராஜா அவர்கள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவரை நான் இப்படித்தான் பேசுவது, அறிமுகப்படுத்த சிறந்த மேடை பேச்சாளர். சிறந்த மேடை பேச்சாளர்களில் ஒருவராக அவர் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழியியல் விரிவுரையாளராகவும் இருக்கின்றார். இப்பொழுது தொகுப்புரை. மைக் ஸ்பீக்கர். முத்தமிழ் சங்கம் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகம் நடத்தும் கலை இலக்கிய ஆய்வரங்கம் இன்றைய பொழுது அழகிய பொழுதாய் நடந்து கொண்டிருக்கின்றது. பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி ஐயா அவர்களுக்கு முதல் கண் வணக்கம். இங்கே வந்திருந்து எங்களுக்கு உரையரங்கை அழகுபடுத்தி தந்த முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எங்கள் டாக்டர் வரதராஜன் ரகுராமன் அவர்களுக்கும் இங்கு தமிழ்ச்சுவை அருந்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இன்றைய நாளிலே முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயா உதவி பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையம் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து சிறப்பு பேச்சாளராக வந்திருந்தார். அவர் குற்றியலூர் உகர எண் புணர்ச்சியும் தொல்காப்பிய நன்னூல் ஒப்பீடும் என்கின்ற ஒரு அழகிய ஒரு தலைப்பிலே நமக்கு தேவையான விஷயங்களை, அதாவது தொல்காப்பியத்தின் தனித்துவமான ஒரு அம்சத்தை பற்றி இன்று எங்களோடு உரையாடினார். அவருடைய அந்த ஒப்பீடு மிக அழகான ஒப்பீடாக இருந்தது. எண்கள் பற்றிய ஒப்பீடாக இருந்தது. எண்கள் பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள், அது எவ்வாறு வருகிறது என்பதை பற்றி தான் ஒரு ஆய்வை செய்திருப்பதாகவும் அந்த ஆய்வினை புத்தகமாக வெளியிட இருப்பதாகவும் இங்கே எங்களுக்கு அந்த ஒப்பீட்டு முறையிலே எவ்வாறு அந்த ஒப்பீடு செய்யப்பட வேண்டும் என்பதை இங்கே அழகாக கொண்டு வந்தார். அதற்காக அவர் பயன்படுத்திய நூல்களையும் எங்களுக்கு இங்கே அறிமுகம் செய்திருந்தார். அப்படி அவர் அறிமுகம் செய்ததோடு தன்னுடைய விடயங்களை
நன்னூலில் சொல்லப்பட்ட விடயங்கள் நன்னூலில் சொல்லாத விடயங்கள் என்பதும், இங்கே குற்றியலூருக்கு தனித்த இயலை உருவாக்கி அதன் உயிர் மயங்கியலை பற்றியும், குற்றியலுகரம் உயிரிந்து புணரியலை பேசுகின்றது எவ்வாறு என்கின்ற அந்த 47 நூற்பாக்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு உருவாக்கி அவற்றை விளக்கினார் என்பதை ஆரம்பத்தில் அறிமுகமாக சொல்லி தந்தார். அதன் பின்பு ஒவ்வொன்றும் 1, 2, 3 என்று மென்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம் பற்றிய எல்லா விடயங்களையும் நமக்கு எடுத்து தந்தார். எவ்வாறு 10 1 இணைகிறது என்பதும் 10 8 எவ்வாறு இணைகிறது என்பதும், அங்கே நிலைமொழியிலே எவ்வாறு வருகின்ற சொற்கள் எவ்வாறு வருமொழியோடு சேருகிற பொழுது புணர்ச்சிகள் ஏற்படுகின்றது என்பதை பற்றியும் ஒவ்வொரு நுணுக்கமாக 10 முன் 1000 புணர்தல், 10 முன் எண்ணிறை அளவு பெயர்கள் புணர்தல் என்பதை பற்றிய விளக்கங்களும், ஒரு பகுது முன்பு ஒன்று சேருதல், ஒரு பகுது முன்பு எவ்வாறு ஆயுதத் தொடர்கள் சேர்தல் போன்ற விடயங்களையும், 1 2 முற்பகுது எப்படி சேருகிறது என்பதையும், நகர ஒற்று தகர ஒற்று எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை பற்றியும் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலேயும் மிக நுணுக்கமாக அங்கே கெட்டு புணர்ந்து வருகிற நிலைகளை பற்றி அழகான புணர்ச்சிகள் நிலைப்பாட்டுக்களை திறம்பட எடுத்து விளக்கினார். அடுத்ததாக எங்களுக்கு மருத்துவர் பரதராஜர் ரகுராமன் அவர்கள் வைணவமும் தமிழும் என்கின்ற அழகிய ஒரு தலைப்பை எடுத்து எவ்வாறு வைணவமும் தமிழும் எங்களுக்கு இலக்கியத்திலே ஒரு முக்கிய பரப்பாக இருக்கிறது என்பதையும், அந்த பரப்பளவுக்குள் அடங்கி இருக்கின்ற ஆழ்வார் பாடல்களினுடைய ஒவ்வொரு தன்மையை பற்றியும், ஆழ்வார்களினுடைய பெருமைகளை பற்றியும் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். அந்த எங்களினுடைய பக்தி இலக்கியத்திலே மிக இன்றியமையாத ஒரு பகுதியாக இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்றும், அந்த ஒவ்வொரு தரிசனங்கள் பற்றியும், அந்த தரிசனங்களுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற அந்த விஷ்ணுவினுடைய பெருமையிலே திரு லக்ஷ்மி என்பவர் எவ்வாறு நிறைந்திருக்கிறார் என்பதை பற்றியும் எங்களுக்கு அழகாக எடுத்து வந்தார். அதுபோலவே 4 வேதங்களிலும் வழிகாட்டுகின்ற அன்றிலிருந்து இன்று வரை அந்தணர் பிறப்பால் வருவது அல்ல, அது ஒழுக்கத்தால் வருவதே என்கின்ற அந்த கொள்கையையும் எடுத்து காட்டினார். நாராயணன் முழுமுதற் கடவுளாக அவர் எங்கும் எவ்வாறு பரந்திருக்கிறார், அவர் எவ்வாறு பரந்திருக்கிறார் என்பதை இந்த வேதங்கள் பிரபந்தங்களிலே எவ்வாறு எடுத்து காட்டுகின்றன என்பதையும், அதில் வருகின்ற ஆழ்வார்கள் எவ்வாறு அவற்றை தமக்கு ஏற்ற விதத்திலே எவ்வாறு இயம்பி இருக்கிறார்கள், தாங்கள் அனுபவித்த அந்த திவ்ய பிரபந்த அனுபவங்களை பக்தியில் ஆழ்ந்திருந்தவர்கள் 12 பேர் என்றும், அவர்கள் ஒவ்வொருவரும் இயற்றிய பாடல்கள் பொது ஆண்டு 6 இருந்து 9 வரையிலான அந்த காலகட்டங்களிலே அவை வெளிவந்திருக்கின்றன என்பதை பற்றியும், எங்களுக்கு திருமாலினுடைய அவர் ஓரிடத்தில் இல்லாமல் விண்ணகரமாக இருக்கிறார் என்பதை எவ்வாறு பல பேர் பல்வேறு வடிவங்களில் கண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பிரபந்தத்தினுடைய தன்மையையும் எங்களுக்கு எடுத்து காட்டினார். அவர் பாசுரங்களின் எண்ணிக்கை, அந்த பாசுரங்களின் எண்ணிக்கையிலே எங்களுக்கு ஒவ்வொரு ஆழ்வார்களும் எவ்வாறு 4000 பாசுரங்கள், திருவாய்மொழி நூற்றாண்டுகள், ராமானுஜ 110, மொத்த பாசுரங்களாக 4030 என்பன எவ்வாறு வந்திருக்கின்றன. ஆனால் ஆழ்வார்கள் எழுதியது 3776 என்பதை நமக்கு தெளிவுபட எடுத்து தந்திருக்கிறார். இவருடைய இதுல முக்கியமாக பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பற்றிய விடயங்களும், அவர்கள் எழுதிய பாடல்கள் பற்றிய சுருக்கமான விளக்கங்களும் நமக்கு ஒரு வைணவத்துக்குள்ளே புதைந்திருக்கின்ற இலக்கிய பொக்கிஷங்களை அழகாய் ஆழமாய் எடுத்து தந்தார் என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. சார், உங்களோட இது. வணக்கம் மீண்டும்.
வாசுகி மிக சிறப்பாக எல்லா கருத்துக்களையும் தொகுத்து கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது கருத்துரையும் வினாக்களும் கேட்கலாம். முதலிலே நாங்கள் பாலசுப்ரமணியம் நன்றியுரையை சொல்லிட்டு அப்புறம் கருத்துரை வினா. ஓகே, மன்னிக்க வேண்டும், அதுதான் மரபு. நீங்கள் சுருக்கமாக நன்றியுரை கூறி முடியுங்க. ஏனென்றால் பாலசுப்ரமணியன் ட்ரெயின் ஏற காத்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்னைக்கு ஒரு பேசுங்க அம்மாவா. நன்றி உரை. இன்று இந்த கருத்தரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த உரை தலைப்பிலே திரு முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள். பாலசுப்ரமணியம், உங்களுடைய மைக்கம் நீங்க தான் மியூட் பண்ணணும். மியூட் பண்ணியாச்சு. முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய உரை தலைப்பாக குற்றியலுகர எண்ணு பெயர் புணர்ச்சி தொல்காப்பியம் நன்னூல் ஒப்பீடு எனும் தலைப்பில் மிக அருமையாக அதை பற்றி சொல்லும் அளவுக்கு எனக்கு அறிவிருக்கின்றதோ தெரியவில்லை. ரொம்ப பிரமாதமாக அவர் அதை பற்றி சொல்லி கொடுத்தார். நிறைய விஷயங்களை புதுசாக நானும் கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிறதுல அவருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலசுந்தரம் ஐயா கூறினார், அவருடைய இந்த குறுகிய ஒரு சிறு வயதில் இவ்வளவு ஒரு ஆளுமையாக திகழும் அவருக்கு, அவரை போன்ற ஒருத்தர் வந்து இன்று எங்களுடைய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டதுக்கு நாங்கள் எல்லோரும் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றும் எங்களுடைய இவ்வாறான இந்த கருத்தரங்கினை ஒருங்கமைத்து எங்கள் எல்லோருக்கும் தமிழில் மேன்மேலும் ஆர்வத்தினை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய எங்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு தந்தை போல எங்களுடைய அன்பிற்குரிய பாலசுந்தரம் சார் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற நாகேஸ்வரி டீச்சர், வாசுகி அக்கா, இந்த அரங்க இதழை எப்பொழுதும் வடிவமைத்து தரும் லாவண்யா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேலைகளுக்கு பளுவுக்கு மற்ற வேலை பளுவை விட விடுமுறையில் ஏதாச்சும் பெரிய பளு இருக்கும். வீட்டில் எல்லாரும் உங்களுடைய துணைவியார் இல்லை கணவன்மார் குழந்தைகள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுக்கு இருப்பாங்க சண்டே. ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களோட வந்து இந்த காலை பொழுதை கழித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சிறப்பாக சொல்லணும், அதான் கடைசியாக வச்சுக்கிட்டேன்னா, எங்களுடைய ரகுராமன் ஐயா அவர்கள் டாக்டர் மிக சிறப்பாக எப்பவுமே பேசும் பொழுது யாராக இருந்தாலும் இதில் பேசல என்னுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்தால் நான் ரொம்ப ஆர்வமாகிடுவேன். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வந்து நான் இந்தியாவில் படிக்கும் பொழுது பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்புறம் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் டிப்ளமாவில் கூட இந்த 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்பெஷலி அந்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி, அப்புறம் ஆழ்வார்களுடைய அந்த தூது எல்லா விதமான ஒரு இலக்கிய கலவையாக இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நான் பார்க்கின்றேன். இன்று இங்கே நம்மளுடைய அண்ணாமலை கனடா வளாகத்திலே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர பாடத்திட்டத்தில் கூட 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு யாருமே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இப்போ இந்த கிரேட் லெவல் எக்ஸாமினேஷனில் வந்து இந்த தர அடிப்படையிலான இந்த சிலபஸில் வந்து இப்போ இந்த புதுசாக இந்த வருடத்திற்காக பாடத்திட்ட முறையை கொஞ்சம் நான் மாற்றி இருக்கிறேன். அதில் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு நூல் ஒன்று சிறிதாக ஒரு நூல் ஒன்று வெளியிடலான்ட்டு இருக்கோம். நம்ம அந்த தர அடிப்படையிலான மாணவர்களுக்கு இப்போ முனைவர் டாக்டர் ஐயா அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள். அதில் நீங்கள் உங்களுடைய இந்த இன்னைக்கு நீங்கள் தந்த இந்த ஸ்லைட்ஸில் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக அந்த இது இருந்தது. அதையும் நாங்கள் வந்து எடுத்துக்கலாமாங்கிறது உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன்னா. தாராளமாக. மற்றும் மற்றபடி என்னுடைய இந்த நன்றியுரையை நன்றி என்று சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு அருமையான இந்த 2 உரையும் இன்று எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இதுக்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நன்றி, வணக்கம். இப்பொழுது நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கேள்வி நேரத்துக்கு போகலாம். நான் என்னுடைய ரெக்கார்டிங்கையும் இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.